நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆர்கே நகர் தொகுதி அதிமுகவுடைய வேட்பாளர் தமிழ்நாட்டு அரசுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா. பிரதான பல கட்சிகள் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய தயக்கத்தை காட்டியிருக்கின்றனர். திராவிட முன்னேற்ற கழகம் பல குற்றச்சாட்டுகளை வைத்து இந்த தேர்தலில் புறக்கணித்திருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி புறக்கணிப்பு, தமாக புறக்கணிப்பு, காங்கிரஸ் இதுவரைக்கும் முடிவு அறிவிக்கல, அநேகமாக புறக்கணிப்பு புரிந்து கொள்ளப்படுகிறது. பாரதிய ஜனதா கூட இந்த தேர்தலில் களமிறங்குவது பற்றி பரிசீலனை செய்கின்றோம், பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம், கூட்டணி கட்சிகளோடு ஆலோசனை செய்கின்றோம் சொல்லக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கூட போட்டியிடுவேங்கிற ஒரு முடிவில் மிகப்பெரிய தயக்கத்தை காட்டுகிறது. தேமுதிக போட்டியிட்டால் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி அநேகமாக இந்த களத்தில் இருக்கக்கூடும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி நிச்சயமாக களத்தில் இருக்கிறது. இந்த நிலையில எதிர்கட்சிகள் தரப்புல காட்டக்கூடிய தயக்கத்துக்கான காரணம் என்ன, அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? தேர்தல் 2016 தேர்தல் ரொம்ப தொலைவில் இல்லை, ஆகையினால தங்களுடைய பார்கெனிங் பவரை இன்டாக்டாக வைத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய பலத்தையோ பலவீனத்தையோ இந்த தேர்தல் களத்தில் சோதிக்கக்கூடிய ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமா? இல்ல இவ்வளவு எதிர்கட்சிகள், இவ்வளவு பிரதான கட்சிகள் ஒரு முக்கியமான இடைத்தேர்தல், அது மட்டுமல்லாது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிடக்கூடிய இடைத்தேர்தலை கூட புறக்கணிப்பது அப்படிங்கிறது சற்றுலா சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய முறையின் மீதான நம்பிக்கையை அதீதமாக ஒரு முக்கியமாக ஒரு கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு விஷயம், அதன் மீதான அவநம்பிக்கையை அதிகரிக்கிறதா இந்த ஒரு அதிகமான ஒரு தயக்கம் அப்படிங்கிற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பிரதான கட்சிகளுடைய புறக்கணிப்பு அச்சமா, அதிர்ச்சி வைத்தியமா? இந்த தலைப்பில் தான் இந்த நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் அதிமுகவுடைய மகளிர் அணி துணை செயலாளரும் அதே போல சமூக நல வாரியத்துடைய தலைவருமான செல்வி CR சரஸ்வதி அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். பாரதிய ஜனதாவின் சார்பாக திரு நாராயணன் அவர்கள் பங்கேற்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி இணை செயலாளர் முனைவர் கோவி செழியன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மூத்த பிரமுகர் திரு கனகராஜ் அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது திமுக தலைவருக்கு ஒரு திறந்த மடல் எழுதி திமுக இந்த முடிவை, இடைத்தேர்தல் புறக்கணிப்பு முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், ஜெயலலிதாவை எதிர்த்து திமுக போட்டியிட வேண்டும் என்று ஒரு திறந்த மடல் எழுதியிருக்கக்கூடிய திமுக அபிமானியும், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைப்பு செயலாளர் திரு PV கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். என்னுடைய முதல் கேள்வி திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு தான். ஒரு சுவாரஸ்யமான மடல். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடைத்தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய முடிவை எடுத்திருக்கிறது, கலந்தாலோசனை செய்து. இடைத்தேர்தல் அப்படிங்கிறது மக்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு தேர்தலாக இருக்கிறது. நீதித்துறை, காவல்துறை, தேர்தல் ஆணையம், இவ்வளவு அமைப்புகள் மீது சந்தேகம் இருக்கிறது. நம்முடைய இந்த சமயத்தில் பல பரீட்சை செய்யறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னு கலந்தாலோசித்து ஒரு இயக்கம் ஒரு முடிவை எடுக்கிறது. இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைக்கிறீங்க. அதோடைய முகாந்திரம் என்ன, அதன் ஒரு ரேஷனல் என்ன, விளக்குங்க திரு கல்யாண சுந்தரம். வணக்கம். இன்று தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறந்த நாள். அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பொழுதுமே தலைவரிடம் வாழ்த்து தெரிவிப்பதை விட வாழ்த்து பெறுகிற ஒரு வழக்கம் தான் எங்களிடம் இருக்கிறது. இன்றைய தினமும் அவரிடம் வாழ்த்து பெற்றதாக கருதி கொள்கிறேன். அதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒரு கலந்தாலோசித்த பிறகு இதனுடைய மறுபரிசீலனை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். இந்த தேர்தல் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்காக, அவர்கள் முதலமைச்சராக பதவியிலே தொடர்ந்து பதவி வகிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த தேர்தலை அதிமுக உருவாகி இருக்கிறது. இந்த தேர்தலை எப்படி நடத்துவார்கள் என்பது நாட்டு மக்கள் நன்றாக தெரியும். இந்தியாவில் இருக்க அத்துணை அரசியல் விமர்சகர்களுக்கும் அதிமுக எப்படி இடைத்தேர்தலை நடத்தும், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற தேர்தல் ஆணையம் மறைமுகமாக அல்லது நேரடியாக இந்த தேர்தலிலே ஆளும் கட்சிக்கு ஒத்துழைப்பு தரும் என்பதும்
தேர்தலை நடத்துவது இந்திய தேர்தல் ஆணையம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிகாரி அதை நடத்துகிறார். தமிழக தேர்தல் ஆணையம் உள்ளாட்சி தேர்தல் தான் நன்றாக தெரியும். நான் குறிப்பிட்டது இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம். தேர்தல் அதிகாரி தலைமையிலே நடக்குது. மாநில நான் என்ன சொல்ல வரேன், நல்லா தெரியும். எங்களுக்கு இருக்கிற சந்தேகம், அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு புறக்கணிக்கிறது என்ற ஒரு நடவடிக்கையை எடுத்ததற்கு காரணமே, நாடாளுமன்ற தேர்தலில் மாநில தேர்தல் அதிகாரி 144வது சட்டத்தை பயன்படுத்தி ஏதோ பொதுமக்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பாதுகாப்பான ஒரு சமநிலையான நிலையை உருவாக்குவோம் என்று சொல்லி அந்த நடவடிக்கை எடுத்தார். ஆனால் அதனுடைய முழு பயன், முறைகேடான பயன் ஆளுங்கட்சி பயன்படுத்திக் கொண்டது என்பது எல்லாருக்கும் தெரியும். புறக்கணிக்கிறதுக்கான காரணமா திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகள்லாம் சொல்லக்கூடிய காரணம் இதெல்லாம் நீங்களும் சொல்றீங்க. ஏன் போட்டியிடணும்? காரணங்களால சொல்றாங்க. ஏன் போட்டியிடணும்? நான் சொல்லி முடிச்சிடறேன். கண்டிப்பா போட்டியிட வேண்டும். ஆனால் புறக்கணிப்புக்கு அவர்கள் சொன்ன காரணம் நியாயமான காரணம். ஆனாலும் புறக்கணிப்புக்கு அரசியல் கட்சிகள் சொல்கிற காரணம் நியாயமான காரணம். ஆனாலும் இந்த அநியாயங்களை கண்டிப்பாக மக்களிடம் கொண்டு போய் செல்ல வேண்டியதும் எதிர்கட்சிகளின் கடமை. பாயிண்ட் டேக்கன் சார். மேலும் இன்னொன்று, சுருக்கமா மற்றவர்கள்ட்ட நான் கேட்கணும். கோ ஹெட். கண்டிப்பா பண்ணலாமா? சுருக்கமா சொல்லுங்க. நம்ம மற்றவர்களுக்கு திமுக இந்த வார்த்தை எடுத்து போறேன். சுருக்கமா இன்னொரு பாயிண்ட் சொல்ல விரும்புறீங்க. அதிமுக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு ஒரு அரசியல் மேடையை உருவாக்கி தந்திருக்கின்றார். எதிர்கட்சிகளுக்கு அவரை பற்றி விமர்சிக்க, அவருடைய ஆட்சியை விமர்சிக்க அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தான் நான் கேட்டுக்கொள்கின்றேன். பாயிண்ட் டேக்கன் சார். நான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முனைவர் கோவை செழியன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகிறேன். அவர் சொல்வதில் ஒரு லாஜிக் இல்லையா? உங்களுடைய கட்சியுடைய முன்னாள் பிரமுகர், இன்னும் கூட உங்களுடைய கட்சியுடைய அபிமானியாக இருக்கிறார், உங்களுடைய கட்சியுடைய முன்னாள் அமைப்பு செயலாளர். இதை தாண்டி காவல்துறை, நீதித்துறை, எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவு அமைப்புகள் மீது சந்தேகத்தை எழுப்புறீங்க. இதை எதிர்த்து போராட வேண்டியதானே ஒரு நல்ல எதிர்கட்சிக்கான ஒரு அழகா இருக்க முடியும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் களத்துல இருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி களத்துல போட்டியிட போறேன்னு இருக்காங்க. டிராபிக் ராமசுவாமி நான் இதெல்லாம் எடுத்து போராடுறேன், ஊழல எடுத்து போராடுறேன், ஜெயலலிதாவை எடுத்து போராடுறேன் அப்படிங்கிறாரு. அது ஸ்பிரிட்டா இல்ல இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு ஆகையினால நான் ஒதுங்குவேன் அப்படிங்கிறது ஸ்பிரிட்டா? ஒரு எது நியாயமான ஒரு ஸ்பிரிட் அப்படின்னு நினைக்கிறீங்க? கல்யாண சுந்தரம் சொல்வதில் நியாயம் இருப்பதா கருதலையா? இங்க அந்த ஸ்பிரிட்னு சொல்ற வேகத்திலேயே ராபிங்க ராமசாமி சொல்றாரு அது ஸ்பிரிட்டா, காரண காரியங்களை சொல்லி ஒழுங்குகிறார் இது ஸ்பிரிட்டாங்கிறத குரல் ஏற்ற இறக்கம் ஸ்பிரிட் இருக்கிறது இல்லாத போல தெரியணுமே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை எடுத்திருக்கிற கருத்து பல்வேறு இடைத்தேர்தல்களை சந்தித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அது ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, நடந்து முடிந்த இடைத்தேர்தல் திருவரங்கத்தில் என்னென்ன அநியாயங்கள், அக்கிரமங்கள் ஆளுங்கட்சியால் கட்டவிழ்த்தோடப்பட்டு எதிர்கட்சிகள் ஒன்று கூடி நியாயம் கேட்ட போது கூட அதற்கு தீர்த்தப்பாடு இல்லாத அதிகாரிகளை வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்றுக்கொள்ளாத நிலை. மற்றொன்று, இது ஒரு திணிக்கப்பட்ட தேர்தல். சந்தித்த இயக்கம் புறக்கணிச்ச இயக்கமும் கூட இதே போல ஒரு காரணத்துக்காக ஒரு இடைத்தேர்தலை புறக்கணிப்பீங்க, திருப்பியும் போட்டிடுவீங்க, திருப்பியும் புறக்கணிக்க. எல்லா தேர்தலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கையாண்டது கிடையாது. புதுக்கோட்டை தேர்தல் ஒரு முறை செய்தோம். ஏனென்றால் இடைப்பட்ட தேர்தல் வந்த காலத்தில் இப்பொழுது நிலுவையில் இருக்கிற நாள்கள் மிக குறைவு. இன்னொன்று, நாளைய தினம் இந்த தேர்தலை ரத்து செய்யக்கூடிய அதிகாரமும் சட்டத்தில் இடம். புதுக்கோட்டையில் நடக்கும்போது சில ஆண்டுகள் இருந்ததே, 3 ஆண்டுகளுக்கு இருந்தது. அவர் இறந்துவிட்ட காலத்தில் விபத்துக்குள்ளாக இறந்த காரணத்தால் அந்த குடும்பத்திலே ஒரு நிற்கக்கூடும் என்ற எண்ணமும் அரசியல் வட்டாரத்தில் இருந்த காரணத்தால் தோழமை இயக்கங்கள் அவர்களுக்கு விட்டுக் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்த காரணத்தால் பல்வேறு காரணங்களை சொல்லலாம். எனவே அது ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருந்தது. சங்கரன்கோவில் தொடர் நீங்க சங்கரன்கோயில் என்பது தேர்தலை ஒட்டி நடக்கக்கூடிய முன்பின் விவகாரங்களை வைத்து திராவிட முன்னேற்றம் எடுத்த நிலைப்பாடு. இந்த தேர்தலை பொறுத்தவரை திணிக்கப்பட்ட தேர்தல், மீண்டும் சொல்லுகிறேன், எந்த நேரமும் தேர்தல் நிறுத்தப்படலாம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு சென்று கீழ் நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த உத்தரவை ரத்து செய்கிறேன் என்று சொல்லிவிட்டாலே
இடைத்தேர்தல் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நீதிமன்றத்துக்கு போவாங்கிறீங்க, மக்கள் மன்றத்துக்கு போவாங்கிறீங்க. நீங்க ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வருது அப்படிங்கும்போது இந்த இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு போக வேண்டிய இடம் இடைத்தேர்தல். நிச்சயமாக குறுகிய காலம் இருக்கிற காரணத்தால் இது மீண்டும் அதிகார பலத்தையும் ஆட்சி பலத்தையும் தேர்தல் கமிஷனுடைய பாராமுகம் இருக்கிறது. நிச்சயமாக அதை சரி செய்ய வேண்டிய கடமை ஆளுங்கட்சிகளுக்கு இல்லை. எனவே வீணாக இந்த தேர்தலை சந்திக்க வேண்டாம். பொது தேர்தலை எதிர்நோக்குவோம், மக்களிடம் பிரச்சாரத்தை செய்வோம், ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம். இது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடுத்த நம்பிக்கை. இன்னொன்று, தோழர் கல்யாண சுந்தரம் அருமை நம்முடைய முன்னாள் அமைப்பு செயலாளர் சொன்னது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். கலைஞருக்கு அறிவுரை சொல்லுகிற தகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்கும் இல்லை என்று என்னுடைய சுதந்திரமான. அவர் திராவிட முன்னேற்ற கழக இருக்கலாம். அவர் சொல்லக்கூடிய அவர் யார் சொல்றாங்க தாண்டி சொல்றது இல்ல, ஒரு முகாந்திரம் இருப்பது எல்லாருக்கும் ஒத்து வந்து விட்டார். ஆட்சியில் இடைத்தேர்தல் என்பதை பார்க்க முடியாது. களத்தில் நாம அல்லது கையொலி எழுப்பும் பார்வையாளர்கள் தானான்னு ஒரு கேள்வியை கேட்கிறார் முன்னாள் அமைப்பு செயலாளர். நிச்சயமா களத்தில் நாம் இருக்கவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் தெளிவாக சொல்லிவிட்டார். மக்களிடம் கழகத்துடைய மதிப்பு குறையும். நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாதது இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையை பொறுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைமை எடுத்த நல்ல முடிவு. இது பொது தேர்தலை எதிர்கொண்டு செல்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த உரிய நேரம். இந்த சமயத்தில் அந்த ஒரு பார்ட்டி மெஷினரியை இதுல வீணாக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக. நேற்று மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. திரு கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்டையும் கேட்கணும், உங்கள்ட்டையும் கேட்கணும். நான் CR சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்க இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறது, பாஜக கூட போட்டியிடல, தேமுதிக போட்டியிடுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது, பல கட்சிகள் களத்தில் இல்லை. ஆனாலும் கூட 28 அமைச்சர்களை ஆட்சி செலுத்த வேண்டிய, அரசாங்க பணிகள் செய்ய வேண்டிய 28 அமைச்சர்களை நீங்க களத்துல அமைச்சிருக்கீங்க. இந்த தொகுதியுடைய வேட்பாளர் முதலமைச்சர் ஜெயலலிதா. ஒட்டுமொத்த அரசு மிஷினரியும் இங்க நீங்க இறக்கி விடுறதுக்கான என்ன அவசியம் இருக்கிறது? அந்த அளவுக்கு களம் பலவீனமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லன்னா மக்கள் பணிகளோட இந்த பணி அமைச்சர்களுக்கு பிரதானமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? RK நகர் அதிமுக கோட்டை என்பது அனைவருக்குமே தெரியும், பலகீனம்லாம் இல்ல. நான் முதல்ல திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு அவர் சொன்னதுக்கு ஒரு பதில சொல்லணும். அது என்னமோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைத்தேர்தல் எல்லாம் ஜனநாயக முறைப்படி நடந்ததாகவும் அவர்கள் எல்லாம் மக்களை வாக்களிக்க விட்டதாகவும், இன்றைக்கும் திருமங்கலத்தில் ஒரு பூத்துல 160 ஓட்டு இருந்த பூத்துல 200 ஓட்டுன்னு கணக்கு காமிச்சாங்க. 90% வாக்குகள் பதிவானதா தமிழ்நாடு அரசியல்ல வரலாறே கிடையாது. அது திருமங்கலத்துலாம் முதல் 92% பதிவாச்சுன்னா முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம் சரியா சொன்னாங்க. அதே போல அராஜகம் நடந்திருந்தா வாக்காளர் பட்டியல குற்றச்சாட்டு ஒரு நிமிஷம், ஸ்ரீரங்கத்துல ஒரு நிமிஷம், ஸ்ரீரங்கத்துல அராஜகம் நடந்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க திருமங்கலத்துல மத்த கட்சிகள் என்ன ஓட்டு வாங்குச்சு? அண்ணா ஸ்ரீரங்கத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களே சொல்லலையா 2011 விட நாங்கள் அதிக வாக்குகளை பெற்றிருக்கோம். ஜனநாயக முறைப்படி நடந்ததுனால் அவர்கள் அதிக வாக்குகளை பெற்றார்கள். அங்க ஜனநாயகம் இல்லன்னா அங்க அதிக வாக்குகளை வாங்கி இருக்க முடியாது. திமுக நாங்க நடத்தி இருந்தா. அதே மாதிரி இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தலில் 144 பயன்படுத்தினார்கள்னா, நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய தேர்தல். அது ஒன்னும் ஒரு தெருவுக்கு நடக்கிற கவுன்சிலர் தேர்தல் இல்ல. 144 கொண்டு வந்த காரணம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. எங்க 144 கொண்டு வந்தா யாரும் போய் கள்ள ஓட்டு போட முடியாது, சேஃப்டி தானே எல்லாருக்கும், மக்கள் போய் தைரியமா ஓட்டு போட முடியுமே, இதுல என்ன தவறு இருக்க முடியும்? இரண்டாவது, அதே மாதிரி இன்னொன்னு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்களாகவோ ஒரு வாரிய தலைவர்களாகவோ நாங்கள் RK நகர் தொகுதியில் வேலை செய்யவில்லை. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தொண்டராக வேலை செய்வதில் நாங்கள் பெருமை அடைகிறோம், சந்தோஷப்படுகிறோம். கட்சி பிரமுகர்கள் மட்டுமல்ல, மக்கள் பணியாற்ற வேண்டிய அமைச்சர் பெருமக்கள் ஒட்டுமொத்த கேபினெட்டும் அங்க இறக்கி வரப்படுது. அப்படிங்கும்போது பலமான சீட் தானே, நீங்களே சொல்றது போல அதிமுகவுடைய கோட்டை தானே, மற்ற பணிகள் அந்த அமைச்சர்களை செயல்பட விடலாம். செக்ரட்டரியேட் நடக்கலையா? செக்ரட்டரியேட்ல மூடிட்டு போயிட்டாங்களா? செக்ரட்டரியேட் நடக்கலையா? அம்மா தொடர்ந்து திட்டங்கள் இன்னைக்கு திறந்து வைக்கலையா? அரசு அதிகாரிகள் வேலைகளை பார்க்கலையா? அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பெண்ணாகரத்திலேயோ திருமங்கலத்திலேயோ அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் ஈடுபட்ட போது இந்த விமர்சனத்தை அதிமுக வைக்கலையா? மக்கள் பணியாற்ற வேண்டிய அமைச்சர்கள்லாம் இப்படி போய் மிரட்டிட்டு இருக்காங்களே, இப்படி இடைத்தேர்தல்கள் இப்படி பண்றாங்க. நடந்ததை சொன்னோம், நாங்கள் யாரையும் மிரட்டல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிரட்டப்பட்டார்கள், அதுதான் உண்மை. உங்களுடைய பிரமுகர்கள் பிரயோகம் செஞ்ச வார்த்தைகள், அவங்க மக்கள் பணியாற்ற வேண்டிய அமைச்சர்கள் தேர்தல் களத்துல இப்படி பண்றாங்களே அப்படிங்கிறாங்க. அதே முஸ்லிம் இங்கேயும் பொருந்தும். அதுவும் இல்லாம ஒரு ஸ்ட்ராங்கான உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு களத்துல இவ்வளவு அமைச்சர்கள் களமிறக்கப்படும். நாங்க கடமையா நினைச்சு செய்யறோம் மிஸ்டர் ஹரி, இது எங்க கடமையா நினைக்கிறோம். எங்கள் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர்
ஒரு மக்கள் தலைவராக வாழ்ந்து கொண்டிருப்பவர். ஆர்கே நகர் தொகுதி மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவருக்காக கட்சியை நாங்கள் மட்டும் இல்ல, கடைசி தொண்டன் வரை ஆர்கே நகர் தொகுதியை வேணா 2.5 லட்சம் வாக்குகள் இருக்கலாம், ஆனா 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. சுருக்கமான ரிபோர்ட்டல் அதை பண்ற ஒரு சிறிய சகோதரி சொன்னதுக்கு 2 திருமங்கலம் இடைத்தேர்தலில் 160 வாக்கு இருந்தது, 200 வாக்கு காட்டினாங்கன்னு சொல்றாங்களே, இது தேர்தல் கமிஷன் மீது வைக்கிற குற்றச்சாட்டா அல்லது பிரச்சாரத்துக்காக பேசப்படுகிற ஒரு செய்தி? இரண்டாவது, முறையாக தேர்தல் நடந்தது என்றால் அந்த தேர்தல் அதிகாரி மாற்றப்பட்டாரே ஏன்? எனவே அவர்கள் சொல்லுவது பேசுவது என்பது அந்த தலைமையின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற கேட்டிருக்க 2 கேள்விகளுக்கும் அவர்கள் பதில் சொல்ல முடியும். மதுரைக்கு கலெக்டர் மாற்றப்பட்டார் 2011. அங்க வந்து முறைகேடுகள் நடந்திருக்கு, சூழல் நீங்க 3 நிமிடம் பேசினால் செய்தி ஒன்றுதான், 1 நிமிடத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய செய்தி தான் நீங்கள் பேசுகிறீர்கள், புரிந்து கொள்கிறேன். ஆனால் குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் என்று வருகிற பொழுது அதிகாரிகள் மாற்றப்படுவது இயற்கை. ஆனால் முறையாக நடந்தது என்று அடித்து சொல்வதற்காக நான் சொன்ன கருத்து தானே தவிர மற்றபடி வேறு ஒப்பிட்டு பேசுவதற்காக. இன்னொன்று 50 பேர் கொண்ட குழுவை நாங்களா வேலை செய்யறோம் சொல்றாங்க. இல்ல, அதிமுக தலைமை அந்த அம்மையா அறிவித்த வேண்டும். அந்த தேர்தல் என்பதல்ல, இதுல பெரிய வருத்தப்படுறீங்க. ஆனா உங்களுடைய ஆட்சி காலத்துல இவ்வளவு எண்ணிக்கையில் அமைச்சர்கள் இடைத்தேர்தல்களை பண்ணிருக்கிறோம். இங்க விமர்சனம் செய்றீங்க, அதையும் நீங்களும் செஞ்சிருக்கீங்க. விமர்சனம் செய்வதற்காக அல்ல, நாங்கள் 1.5 கோடி பேர் செய்ய காத்திருக்கிறோம், நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்கிறார்களே, அதற்காக சொல்கிறேன். அந்த தலைமை அறிவித்த அமைச்சர்கள் பட்டியல், வாரிய தலைவர்கள் பட்டியல், வெற்றி காணக்கூடிய தொகுதிக்கு 50 பேர் கொண்ட தேர்தல் பொறுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போன்ற அதிகாரப்பூர்வமா பொறுப்பு அன்றைய திமுக அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்டது. நிச்சயமாக உண்டு, இல்லை என்று சொல்லப்பட. ஆனால் இவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் வெளியே சென்று, அதற்கு மட்டும்தான் பதில், வேற ஒன்றும். மேலும் பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன நேர்களே. ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா இந்த தேர்தலில் உங்களுடைய தோழமையான தேமுதிக போட்டியிட்டால் நாங்கள் ஆதரிக்க தயார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. நாங்கள் களத்தில் இருக்கின்றோம் அப்படிங்கிற சமிஞ்சை கம்யூனிஸ்ட் கட்சியிடமிருந்து வந்திருக்கிறது. 2 பேரையும் நோக்கி பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. பிரதான கட்சிகள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறார்கள். இந்த கட்டத்தில், இந்த தேர்தல் கட்டத்தில் அதிமுக நீங்களா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது. இந்த பிரதான கட்சிகளுடைய புறக்கணிப்பு அச்சமா அதிர்ச்சி வைத்தியமாங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. விவாதித்து வருகின்றோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஏதேனும் ஒரு கட்சி இந்த களத்தில் போட்டியிட போகிறது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கிறது. திரு கனகராஜ் கிட்ட கேட்க இருக்கின்றேன், ஒரு பலமான போட்டியாக ஜெயலலிதாவுக்கு அதிமுகவுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க முடியுமா அப்படிங்கிறது இயல்பா எல்லாருக்கும் எழக்கூடிய சிந்தை. அதாவது அப்படி அது நிலைமைகள்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படக்கூடாது என்று நினைப்பவர்களும் ஏற்படவே ஏற்படாது என்று நம்புகிறவர்களும் சொல்லுகிற விஷயம். ஆனா அது அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கடந்த கால தேர்தல் மிகப்பெரிய தலைவர்கள் சாதாரண மனிதர்களிடம் தோற்று போயிருக்கிறார்கள். ஆனா ஒரு ஊழல் என்பது மிகப்பெரிய விஷயமாக முன்னுக்கு நிற்கிற போது, நீங்க இடதுசாரிகள் வலுவாக முன்னே நின்று ஃபைட் பண்ற போது நிச்சயமாக மக்கள் ஆதரவளிப்பார்கள். நாங்க 2 கட்சியும் சேர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வேட்பாளர் நிறுத்துவது என்று முடிவெடுத்தோம். தேர்தல் எதனால் வந்தது? ஜெயலலிதா அந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டாருங்கிறதுனால வந்தது. அந்த இடத்துல நீங்க களத்துல இருந்தீங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மக்கள் சக்தி எல்லாம் கிடைச்சிருச்சா என்ன? இதே தொகுதியில உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன? ஆர்கே நகர் தொகுதியில் இல்ல, ஆர்கே நகர் தொகுதியில சிபிஎம் கடந்த காலத்தில் இருக்கு. போன முறை நாங்க ஒரு 3800 ஓட்டு வாங்கியிருக்கோம் 2014 பாராளுமன்ற தேர்தலில். எனவே நீங்க இந்த ஒரு போட்டி என்பது எந்த ஒரு போட்டியும், நீங்க 10 பேர் வலுவான கட்சிகள் என்று சொல்லப்படக்கூடிய கட்சிகள் நின்றா கூட ஒருத்தர் மட்டும் தான் வெற்றி பெற முடியும். எங்களை பொறுத்தவரை நாங்க என்ன நினைக்கிறோம், ஊழல் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நீதிமன்றங்கள் மீது விமர்சனம் வந்திருக்கு, தேர்தல் கமிஷன் மீது விமர்சனம் வந்திருக்கு, முத்துக்குமாரசாமி தற்கொலை என்பது வந்திருக்கு, இதை தாண்டி அரசு ஊழியர்கள் தற்கொலை என்பது இருக்கு, மணல் பிரச்சனை என்பது இருக்கு. இப்போ மரியாதைக்குரிய CR சரஸ்வதி அவர்கள் சொன்னது போல, நாங்க 50 பேரும் போனா இங்க போனா என்ன ஆயிரும், 8 மாசம் அது என்னது அரசாங்கமே நடக்கல.
9வது மாசம் ஒரு மாசம் நடக்கலைன்னா என்ன பெரிய கெட்டு போகுதா என்கிற இந்த பிரச்சனைகள்லாம் வருகிற போது நீங்க இதை எதிர்த்து நாங்கள் களம் காண்கிறோம். நிச்சயமாக மக்கள் எங்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்கிற நம்பிக்கை. இல்ல, இதே குற்றச்சாட்டுகள் நீங்க சொல்லக்கூடிய அமைச்சர்கள் இந்த அளவுக்கு போனாங்க, ஒரு மணல் விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த ஒரு வழக்கு சார்ந்த விஷயமாகட்டும், எதுவும் வேற மாதிரி இல்ல. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் இன்னும் சொல்ல போனா இன்னும் வீரியத்தோட இருந்தது. ஒரு வழக்கு விஷயம்லாம் இன்னும் அதிகமா இருந்தது. அந்த சமயத்திலேயே தாக்கத்தை ஏற்படுத்த முடியாத நீங்கள் இந்த தேர்தலில் என்ன மேஜிக் உருவாக்க முடியும்? நீங்களே சொன்னீங்க உங்களுடைய இந்த 2014 சமீபத்திய தேர்தலில் இந்த அசம்பிளி செக்மெண்ட்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்ற வாக்கு பலம்ங்கிறது 3884 வாக்குகள். திமுகவோ அதிமுகவோ பெற்ற வாக்குகள் அப்படிங்கிறது பிரம்மாண்டமானது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா உங்களால? பெண்ணாகரத்தில் டெபாசிட் போன இடைத்தேர்தலில் டெபாசிட் போன ஒரு அதிமுகவால அடுத்து வர்ற தேர்தலில் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடிக்க முடியுங்கிற நிலைமை இருக்கத்தானே செய்யுது. நீங்க இடைத்தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிற தமிழ்நாட்டினுடைய திமுகவோ அதிமுகவோ அடுத்து வந்த தேர்தல்களில் படுமோசமா தோற்று போயிருக்கிறார்கள் என்கிற நிலைமை தானே வருது. நான் இப்ப கூட என்ன நினைக்கிறேன், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அவர் தண்டிக்கப்பட்ட போது தமிழக மக்களிடம் ஒரு விதமான அனுதாபம் இருந்ததாக நாம் கண்கூடா பார்க்க முடிஞ்சது. ஆனா அந்த விஷயமே கூட இப்படி தீர்ப்பு வந்துவிட்ட பிறகு இது இன்னொரு பக்கம் இது நீதிமன்றம் தேர்தலில் அனுதாபம் ஒரு ஃபேக்டரா இருக்குமா? அது எப்படி இருக்க முடியும்? மக்கள் அனுதாபப்படுவாங்களா? கோபத்தில் இருக்காங்க. நீங்க இன்னைக்கு அப்படியே வேற மாதிரி சொல்லுங்க. இல்ல, கோபத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கருதினோம். ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீது இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு வருகிற போது, அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுகிற போது இயல்பாக அந்த கட்சியின் மீது கோபம் வர வேண்டும் என்று தண்டிக்கப்படும் போதே கோபம் வரல அப்படின்னா விடுவிக்கப்பட்ட போது கோபம் வருமா? என்ன வரும்? நிச்சயமா அதுல அப்படி வந்திருக்கிறது என்றுதான் நாங்க கருதுறோம். நிச்சயமாக அது மட்டுமே ஒற்றை பிரச்சனையாக மட்டுமே தமிழகத்தில் எப்போதுமே மாற்றுகிற ஒரு ஏற்பாடு தமிழக அரசியலில் இருக்கிறது. நான் பெரியவரா நீ பெரியவரா என்று நாங்கள் தொடர்ச்சியாக எங்கள் கொள்கை வெளிப்பட்ட நிலையை வைக்கிறோம். அநேகமா எல்லா கட்சியுமே ஆரம்பத்தில் திமுக ஆரம்பிச்ச உடனே ஆட்சியை பிடிச்சிருச்சா? அப்படி கிடையாது. மற்ற கட்சிகள் அப்படி இருந்திருக்கா? கிடையாது. நம்பிக்கை தான் அரசியல், நம்பிக்கை தான் வாழ்க்கை, மாற்றிக்கிறது இல்ல. நிச்சயமாக ஒரு கட்சி ஒரு தேர்தல் களம் காண்பது அப்படிங்கிறது வரவேற்க தகுந்த ஒரு ஜனநாயக கடமை. அதுல மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. திரு நாராயணன், நீங்க எல்லா கட்சிகளுக்கும் பாடம் நடத்திட்டீங்க சமீபத்தில் வரைக்கும். பாத்தீங்களா நீங்க எல்லாம் தேர்தலை இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறீங்க, உள்ளாட்சி தேர்தலை போய் புறக்கணிக்கலாமா? இல்ல நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு திமுக நம்பகத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி அவநம்பிக்கை வெளிப்படுத்தியது. நம்முடைய ஜனநாயக கடமை தேர்தல் எல்லாம் போட்டியிடணும். நாங்க போட்டியிடுறோம் பாத்தீங்களா, உங்களுக்கு திராணி இருக்கா அப்படிங்கிற கேள்வி வச்சுங்க. ஸ்ரீரங்கம் தேர்தலையும் போட்டியிடாத கட்சிகளை நோக்கி இப்படிதான் பாடம் நடத்தினீங்க. இப்படி பாடம் நடத்தினவங்க இன்னைக்கு நாங்க போட்டியிடல, வேற யாராவது போட்டிங்களோட கூட்டணி கட்சி போட்டிட்டா ஆதரவிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கீங்க. என்ன காரணம்? இல்ல, அது நீங்க சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் சொல்லி இருக்கிற அந்த அறிக்கையானது மிக தெளிவாக எங்களுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா அவர்களுடன் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கலந்து ஆலோசித்தோம். இன்னும் 7 நாள் இருக்கு நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு. பாஜக போட்டியிட வாய்ப்பு இருக்கு. இன்னும் நாம முடிவு பண்ணல. இன்றைய நிலை நாம் முடிவு செய்யவில்லை. ஆனாலும் கூட தேமுதிக போட்டியிட்டா தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராகத்தான் போட்டியிடுவார் என்று மிக தெளிவாக அறிக்கை கொடுத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக ஒரு வேட்பாளர் உறுதி, அப்படிதான் இன்றைய நிலைப்பாடு. இன்றைய நிலைப்பாடா? பேசும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பா ஒரு வேட்பாளர் களத்தில் இருப்பார், அப்படிதானே? அது கண்டிப்பா அதுதான் நீங்க சொல்லிருக்காங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உறுதியா அப்படிதான் தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி பங்கேற்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி விருப்பத்தை யாருமே வெளிப்படுத்தல. புரிதலுக்காக உறுதியா சொல்றேன், பிஜேபி களத்தில் இருக்காது, தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்காது. அவங்களுடைய அகில இந்திய அரசியல் நிலைக்குட்பட்டு அவங்க தமிழ்நாட்டிலேயோ மேற்கு வங்காளத்திலேயோ ஒரிசாலேயோ சமீப காலத்தில் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியோடு அவர்கள் மோத மாட்டார்கள். அதாவது இது கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரையில அவங்களுக்கு இந்த தேர்தல் முக்கியமா இல்ல பிஜேபியை சாடுவது முக்கியமான கம்யூனிஸ்டுகள் பிஜேபி இந்த நாட்டிலே நான் என்ன கேட்கிறேன், யூபியில எலெக்ஷன் நடந்துச்சு, கம்யூனிஸ்ட் எங்க நின்றாங்க இடைத்தேர்தல்? நிக்கல.
நீங்க இந்த நாடு பூரா போய் சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க நின்றீங்க? ஏன்னா உங்களால யூபி பத்தி பேசிட்டு இருக்கேன், தமிழ்நாடு யூபி பத்தி பேசிட்டு இருக்கேன். அதுல ஜெயிச்ச இடத்துல 3வது இடத்துக்கு போயிட்டாங்க இடைத்தேர்தல். அது நீங்க சொல்லாதீங்க, அதுதான் நான் 3வது இடத்துக்கு. ஒரு விஷயம் ஹரி, இந்த நாடு முழுவதுமே எங்கெல்லாம் மாநில கட்சிகள், அது தமிழ்நாடாக இருந்தால் திமுகவோ அதிமுகவோ அல்லது வெஸ்ட் பெங்கால்ல மமதா அல்லது கம்யூனிஸ்ட் இருந்தாலும் கூட, நான் மாநில கட்சிகள் தான் அதை நான் பாக்கிறேன். ஏனென்றால் வெஸ்ட் பெங்கால் கேரளா 2 இடத்துல தான் கம்யூனிஸ்ட் இருக்கிறாங்க. அதே போல யூபி இது போன்ற மாநிலங்கள்ல எங்கெல்லாம் மாநில கட்சிகள் ஆள்கிறதோ இருக்கலாம், அவங்க எல்லாமே கூட்டணியோட பலத்துல தான் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கீங்க. ஏனென்று சொன்னால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி வச்சுப்பாங்க, ஒரு வருஷம் கழிச்சு அதிமுக எதிர்ப்பாங்க, அதற்கு பிறகு திமுகவோட கூட்டணி வச்சுப்பாங்க, சட்டசபையில எதிர்த்து தனியா வந்துருவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல எப்படியாவது ஒரு 4 எம்எல்ஏ வேணும், 2 இல்ல தொடர்ந்து இல்ல நான் சொல்ல வரேன், நாங்க தொடர்ந்து நாங்க தனியா நின்றுக்கிறோம். கம்யூனிஸ்ட் அப்படி நிக்கல இல்லையே, இப்பதான் இடைத்தேர்தல் சொல்றீங்க, நான் பொது தேர்தல் நாங்க நிக்கிறேன். நீங்க எத்தனை இப்ப நீங்க எம்எல்ஏ தனியா இருந்தா இப்ப எம்எல்ஏ இருக்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, நான் சொல்றது சட்டசபையில. நான் அதான் மறுபடியும் சொல்றேன், மாநில தேர்தல்கள் மாநில தேர்தல்கள் எங்கெல்லாம் மாநில கட்சிகள் ஆள்கிறதோ அங்கெல்லாம் அந்தந்த அரசுகளுடைய பிடியில் தான் அந்த இடைத்தேர்தல்கள் நடக்கின்றன என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா நிப்போம். ஏன் நீங்க எங்களுடைய தலைவி நீங்க அறிக்கை கொடுத்திருக்காங்க, உங்களுக்கே எவ்வளவு அவசரம்? 10ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நீங்க கூட இன்னைக்கு சிபிஐயும் சிபிஎம்மும் சேர்ந்து ஒரு வேட்பாளர் போடுவோம் தான் சொல்லிருக்கீங்க. நீங்க நாளைக்கு தேர்தல் களத்துல இருந்து இன்னைக்கு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு வாரம் டைம் இருக்கு, நாங்க யோசிச்சு சொல்லக்கூடாதா? எங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல இல்ல, ஊடகங்கள் யார வேட்பாளர் போடணும், எப்ப நீங்க நிறுத்தணும் நீங்க கேட்கறாங்க. நீங்க இல்ல இல்ல, யூ ஆர் டைரக்டிங் a party. How can you ask us to announce the candidate? It is your போட்டியிடுவதும் போட்டியிடாததும் உங்களுடைய உரிமை. நீங்க போட்டியிடலாம், போட்டியிடாம போலாம், தேமுதிக ஆதரிக்கலாம், பாமக அதிமுக கூட ஆதரிக்கலாம், உங்களுடைய உரிமை. பட் இயல்பா இதை நோக்கி கேள்விகள் வருது. இன்னைக்கு ஒரு கட்சி தேர்தல் களத்துல பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கு. நாங்க இறுதி நாள் வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்குன்னா இருக்கு. பட் அது இறுதி நாள் இல்ல, அதாவது 10ஆம் தேதியோட நாமினேஷன் முடிஞ்சிடும். அதனால இறுதி நாள் வரைக்கும் இல்ல, 20 நாள் போதும். தேதி வரைக்கும் 20 நாள் போதும். இன்னொரு பலம் பொருந்திய கட்சி பிரச்சார களத்துல இருக்கும் போது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாத இன்னைக்கே பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்றீங்களா? தேர்தல் விதிமுறைகளை மீற வேண்டும் என்று சொல்றீங்களா? இல்ல நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. நீங்க you are putting your words into my mouth. நான் கேட்கிறேன், நான் உங்ககிட்ட கேட்கிறதுக்கு தான் முயற்சி. இல்ல சார், நான் தெளிவா சொல்லிட்டேன். எங்களுடைய தலைவர் மிக தெளிவாக அகில இந்திய தலைவருடன் கலந்து ஆலோசித்த தேர்தலுக்கான அறிவிப்பு ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீங்க வேட்பாளர் தேர்வுல டைம் எடுத்துக்கலாம், எல்லாம் மாற்றுக்கிறது இல்ல. போட்டிடுறோம் இல்ல அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது கூட இன்னைக்கு சிபிஐ சிபிஎம் பேசிருக்காங்க. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? போன தேர்தல் தேர்தல் போட்டியிடணும், அதுதான் மாட்டோம்னு சொல்லிருக்கிறோமா? நாங்க என்ன முடிவே பண்ணல, இப்படிதான் முடிவு பண்ணி எப்படி சொல்லாங்க? ரொம்ப சிம்பிளா ஒரு வாரம் கழிச்சு நம்ம பேசலாம். இப்ப நம்ம ரெக்கார்ட் பண்ணி தாராளமா ஒரு வாரம் கழிச்சு இன்றைய நிலைப்பாடு எது என்று சொல்லும் நீங்க சொல்ல முடியுமா? திமுக போட்டிட்டாருன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு இப்ப இவர் நம்ம கல்யாண சுந்தரம் லெட்டர் எழுதிருக்காரு. இல்ல நாளைக்கு சூழ்நிலை மாறி திமுக ஏன் நீங்கள் போட்டியிட கேள்வி கேட்பீங்களா? இல்ல given your அது அவங்களுடைய உரிமை. இல்ல ஏன் எங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு கேள்வி எழும். நீங்க போட்டியிட மாட்டேன்னு சொன்னீங்களே, மறுபரிசீலனை செஞ்சு போட்டியிடுவது திமுக ஒரு நிலைப்பாடு எடுத்தால் இயல்பா ஊடகங்கள்ல இருந்து எதிர்கட்சியில இருந்து எல்லாரும் எழுப்பக்கூடிய கேள்வி, அன்னைக்கு ஏன் போட்டியிட மாட்டேன், இன்னைக்கு ஏன் போட்டியிடுறேன், யாரா இருந்தாலும் அது ஒரு காரணம் நான் பேச முடியும். யூகங்களுக்கு எல்லாம் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்லங்க, இது சரியான கேள்வி இல்லையா? நீங்க மிக தெளிவாக எந்த ஒரு கேள்வி சரியான கேள்வி வந்திருக்குது, எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கு. அமித்ஷாட்ட கேட்ட கேள்வி எல்லாம் தப்புட்டீங்க. இல்ல இப்ப இயல்பான ஒரு விஷயம் என்ன, நீங்க ஏற்கனவே என்ன சொல்லிருந்தீங்க? இடைத்தேர்தல்கள்னா எதிர்கட்சிகள் புறக்கணிக்க கூடாது, நாங்க போட்டிடுறோம் சொல்லிட்டு இருக்கோம்.
நீங்க முதல் நாளே அது போட்டு போடணும். நீங்க எப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அதிமுக நாமினேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களா? ஏன் நீங்க கேட்கல? அதிமுக ஏன் இன்னைக்கு வேட்பாளர் முடிவாயிடுச்சு, நேரம் இருக்கு, நீங்க அவசரப்படுறீங்க? ஊடகங்களுக்கே நம்ம பேசிடுவோம். தேசிய ஜனநாயக கூட்டணியோ இல்ல பாஜகவோ தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரோ இருப்பார் அப்படின்னு திரு நாராயணன் சொல்லியிருக்கிறார். இடைத்தேர்தல் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்ல, நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு 20 நாள் வரத்துக்கும் ரொம்ப நாட்கள் இல்ல. இதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறார். அப்படியே இன்று புரிந்து கொள்வோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சார்ந்து பல கேள்விகள் எழுந்திருக்க இதைத்தான் இந்த நிகழ்ச்சியில விரிவாக விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில நம்முடைய பங்கேற்கிறார்கள் அதிமுகவுடைய மகளிர் அணி துணை செயலாளர் CR சரஸ்வதி அவர்கள், பாரதிய ஜனதாவுடைய திரு நாராயணன் அவர்கள், அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி இணை செயலாளர் முனைவர் கூவி சழியன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த திரு கனகராஜ் அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அபிமானியும் அந்த கட்சியுடைய முன்னாள் அமைப்பு செயலாளருமான திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். நீங்க ஒரு கட்சியுடைய நலன் விரும்பிய தலைவர் கலைஞருக்கு அப்படின்னு அட்ரஸ் பண்ணி தான் இந்த கடிதத்தை எழுதுறீங்க. ஆனா இந்த ஒரு கடிதத்தை இப்படி ஒரு பப்ளிசைஸ் பண்றது, வெளியிடுவது, இந்த ஒரு கோரிக்கையை பப்ளிக்கா வைப்பது அப்படிங்கிறது திமுகவுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? திமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பது அப்படிங்கிறது முதன்முறை அல்ல. இதே மாதிரியான முடிவுகள் எடுத்த பொழுது இதே போலதான் கோரிக்கைகளை வச்சிருக்கிறீங்களா திரு கல்யாண சுந்தரம் முன்பு? மிஸ்டர் ஹரி, இந்த தேர்தல் மற்ற இடைத்தேர்தலை காட்டிலும் மிக வித்தியாசமானது. இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை ஒரு அசாதாரண சூழ்நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அதிமுக வேறு ஜெயலலிதா வேறு என்ற அல்ல. அதிமுக என்றாலே ஜெயலலிதா தான், ஜெயலலிதா என்றாலே அதிமுக தான். மற்ற தேர்தல்களில் அதிமுகவின் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் இடைத்தேர்தலில். ஆனால் இதில் ஜெயலலிதாவே நிற்கிறார். அதுவும் ஒரு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டு பின் மேல் முறையீட்டிலே விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு ஒரு கட்டாயத்தின் பேரிலே இந்த தேர்தலில் நிற்கிறார். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்றுதான் நான் சொல்லுகின்றேன். இல்லங்க, நீங்க என்ன சொன்னீங்க? திமுக தேர்தல் களத்திலிருந்து விலகக்கூடாது, 91லயே நம்ம விலகல அப்படின்லாம் சொல்றீங்க. இடைப்பட்ட காலத்துல புதுக்கோட்டையில போட்டியிடல, சங்கரங்கோயில போட்டியிடல, அப்பெல்லாம் இப்படிதான் மடல் எழுதினீங்களா? திறந்த மடல் எழுதினீங்களா திமுக தலைவருக்கு? சங்கரங்கோயில் அந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது தான் சொல்லுகின்றேன். அந்த தேர்தலில் புறக்கணித்தது சரியான முடிவு நீங்க கண்டிருக்கீங்க. புதுக்கோட்டையோ சாத்தாங்குளமோ ஆமாம் சரியான முடிவு. நான் இன்னைக்கு கூட சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் ஜெயலலிதாவை தவிர வேறு யாராவது நின்றிருந்தால் கூட இந்த தேர்தலில் திமுக போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படி உங்களுடைய கடிதத்துல கலைஞருக்கு குறிப்பிடலையே, வெற்றியா தோல்வியா என்பதல்ல கேள்வி, களத்தில் நாமா அல்லது கையொலி எழுப்பும் பார்வையாளர்களா என்பதுதான் அப்படிங்கிறீங்க. அப்படின்னா எல்லா இடைத்தேர்தலுக்கும் பொருந்துமே? கிடையாது கிடையாது கிடையாது. இந்த தேர்தல் அதுவும் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கு, முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற, தற்காலிகமாக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஜெயலலிதா போட்டியிடுகின்ற தேர்தல். இதை திமுக எதிர்க்காவிட்டால் யார் எதிர்ப்பது? திமுகவுக்கு இல்லாத கடமை யாருக்கு இருக்கிறது? அந்த ஒரு கேள்வி ஒரு லாஜிக் இருக்கிறதா தெரியலையே. சென்ற வாரம் கூட இன்னைக்கு இந்த ஒரு களத்துல இருப்பது அப்படிங்கிறது ஏதோ அதிமுகவுடைய வேட்பாளர் அல்ல, உங்களுடைய பிரதான அரசியல் எதிரி செல்வி ஜெயலலிதா, தமிழ்நாட்டு அரசாங்கத்துடைய முதலமைச்சர். அப்படிங்கும்போது இன்னைக்கு கூடுதல் பொறுப்பும் கூடுதல் வீரியத்தோட திமுக களத்தில் இறங்குவதுதான் இயல்பா இருக்கும். அதாவது மிக கூடுதலான கவனத்தை ஊடகங்களும் பிற அரசியல் கட்சிகளும் அவர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகளும். ஒரு நிமிஷம், வித் யுவர் பர்மிஷன். எஸ் சார், ஒரு நிமிஷம். எஸ், ஒரு நிமிஷம். எஸ், கோ ஹெட். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். தொடருங்க. இது என்னுடைய கடிதத்தை பாத்தீங்கன்னா தலைவர் கலைஞர் அவர்களுக்கு வேண்டுகோள் தான் சொல்லியிருக்கேன், அறிவுரை சொல்லல. அருமை சகோதரர் கோவை செழியன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், தலைவருக்கு அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு அறிவாளி உலகத்தில் யாரும் கிடையாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். இது ஒரு தொண்டர்களுக்கு நன்மை செய்யணும், இல்லாட்டி கலைஞர் மீது நன்மதிப்பில் தான் செஞ்சிருக்கீங்க அப்படின்னா முடிவுக்கு மாற்று கருத்து வேண்டாம் என்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி. திமுக நீங்க அவருக்கு நேரடியாக கடிதம் எழுதிருக்கலாம். இதை திறந்த மனலா எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்லும் பொழுது இது நன்மை பயக்குமா இல்லாட்டி தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துமா?
நீங்க யாருக்கு நலன் விரும்பி வேண்டுகோள் கிடையாது, அவருக்கு நேரடியா கடிதம் எழுதிருக்கலாம். எழுதுறீங்க இது நான் நடவடிக்கை எடுக்கப்பட்டவன். இந்த கடிதம் கழகத்திலே பல பேர் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், கழகத்தில் களத்தில் நிற்க வேண்டும் என்ற விருப்பம் பலரிடமும் உள்ளது. இல்லங்க, இந்த விருப்பம் இருக்கலாம், உங்களுக்கு இருக்கலாம். இந்த விருப்பத்தை அவர்கிட்ட நீங்க தெரியப்படுத்தலாம், அவருக்கு நேரடியாக அவர் கடிதம் எழுதலாம். திறந்த மடல் எழுதும் பொழுது அதோட நோக்கம் என்ன? எல்லாருக்கும் தெரியற மாதிரி எழுதும் போது நோக்கம் என்ன? நீங்க நிச்சயமா வேண்டுகோள் விடுக்கலாம். நீங்க கட்சியில இல்ல, உள்ளுக்குள்ள மெக்கானிசம் இல்ல, அவருக்கு நேரடியாக கோபாலபுரத்துக்கு ஒரு லெட்டர் போடுங்க, அறிவாலயத்துக்கு ஒரு லெட்டர் போடுங்க. இது ஒரு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஏன் வெளிப்படையான நடவடிக்கை? இதுல வெளிப்படையான நடவடிக்கை உங்களுடைய கேள்வி, நான் எழுதியது தவறு என்று சொல்லுகிறீர்களா, இல்ல வெளிப்படையாக எழுதியது தவறு என்று சொல்லுகிறீர்களா? ஏற்கனவே நீங்க வெளிப்படையா எழுதிதான் உங்கள் மீது நடவடிக்கை இருந்திருக்கிறது. உங்களுடைய தலை நீங்க இல்ல, அது உங்களுடைய கலைஞரோ இல்லாட்டி உங்களுடைய பொருளாளரோ ஏற்கக்கூடிய நடைமுறையா இது அப்படிங்கறது நீங்க பார்க்கணும் இல்லையா? நான் அந்த விளைவுகளை பற்றி கவலைப்படாதவன். நான் விளைவுகளை பற்றி கவலைப்படாதவன். பாயிண்ட் டேக்கன் சார், பாயிண்ட் டேக்கன். நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புறேன், அவர் கேட்கறதுல கேள்வி லாஜிக்கலானது இல்லையா? ஜெயலலிதா களத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் திமுக ஒதுங்கலாமா அப்படிங்க, ஜெயலலிதா என்ற ஒரு பிரமிப்பை காட்டுவதுதான் இந்த தேர்தல் எங்களுக்கு சாதாரணமாக தெரிகிறது. ஏனென்றால் முதலமைச்சராக இருந்தவர் அந்த பதவியை விட்டு விலகியதும், மீண்டும் இடைத்தேர்தல் போட்டியிடுவதும், மீண்டும் வெற்றி பெற்று முதலமைச்சராக ஆவதும் கடந்த முறையெல்லாம் நடந்து போன செய்திகள். அது முதலமைச்சராக இருந்தால் என்ன, ஜெயலலிதாவாக இருந்தால் என்ன, இருந்தால் என்ன, அன்னைக்கும் நடத்திய தேர்தல் ஆணையம், அன்னைக்கும் காவல்துறை நிச்சயமாக ஆண்டிப்பட்டியில போய் ஒரு நிலைப்பாடு எடுக்கலையே அவங்க மீண்டும் போட்டியிடும் போது. இல்ல, அதாவது சொல்ல வந்து இவர் போட்டியிடுவது என்பதும் முதலமைச்சராவதும் திரும்ப பதவி பறிக்கப்பட்ட பிறகு இடைத்தேர்தல் சந்திப்பதும் நடந்து கொண்டிருக்கிற செய்திகளில் ஒன்று. ஆனால் அப்பொழுது அவர் போட்டியிட்ட பொழுது கால அவகாசம் இருந்தது. பொது தேர்தலுக்கு நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். கலைஞர் ஒரு காரியம் செய்தால், ஒரு கருத்து தெரிவித்தால் அதற்கு 1000 காரணங்களை யோசித்துதான் முடிவெடுத்து அறிவிப்பார். அப்பொழுது இருந்த அந்த ஆண்டிப்பட்டி தேர்தலுக்குரிய பொது தேர்தல் இடைவெளி இப்பொழுது ஆர்கே நகர் தொகுதியுடைய பொது தேர்தல் இடைவெளிக்கு குறைவு. அதைவிட மற்றொன்று, நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டால் அந்த கேள்விக்குறி மக்கள் மத்தியில் ஐயப்பாடு அதிகரித்துள்ளது. தேர்தல் நடக்குமா? அந்த நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டார் அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா வாய்ப்பு இருக்கு, சட்டத்தில் உண்டு இடம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க களத்தில் இருந்தீர்கள் என்றால் நீங்க அந்த வாய்ப்பு ஒருவேளை நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டா இன்னொரு முறை அது வாய்ப்பு வரலாம். ஆனா ஒருவேளை நீதிமன்றம் இதை நிறுத்தலைன்னா இந்த வாய்ப்பை நீங்க இழந்தவர்கள் ஆகிவிடுவீர்கள். இடைத்தேர்தலில் போட்டியிடாமல் பொது தேர்தலை சந்திப்பது என்பது கடந்த காலங்களில் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நிலைப்பாடுகளில் ஒன்று. குறிப்பாக திருவரங்கம் தேர்தலில் தந்த அதிகார போட்டியிடாத இயல்பான ஒரு விஷயம் புத்தாம்புதாக சொல்லவில்லை, காரண காரியங்களோடு மன்னிக்க வேண்டும். அதிமுக தேர்தலை புறக்கணிச்சும் போது இப்படிதான் வந்து பொது தேர்தலையும் புறக்கணிப்பாங்களா? இல்ல, நீங்க உங்க சொந்த கருத்தை இதன் மீது திணித்தால் நான் மீண்டும் சொல்லுகிறேன். இடைத்தேர்தலில் அதிமுக பல முறை விலகி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்பட்டால் ஒழிய காரண காரியம் இல்லாமல் விலகிக் கொண்டதில்லை. 2000 விலகினா அடிக்கடி விலகிச்சு, திமுக விலகிச்சுன்னா மக்களை சந்திக்க தயாராக இருக்கிற கட்சி திமுக. அதற்காக சொல்லப்படுகிறது. திமுகவோ அதிமுகவோ இடைத்தேர்தல்களில் போட்டியிடுறதை பொறுத்த வரைக்கும் 2 கட்சி டீமே கன்சிஸ்டன்சி இருந்தது இல்ல. 2 பேருமே தேர்தலை வந்து புறக்கணிச்ச காலம், இடைத்தேர்தலில் தேர்தலில் புறக்கணித்ததும் காரணத்தோடு புறக்கணித்தது ஒப்பிட்டே அவங்களும் ஒரு வழக்கம் சொல்லலாம். பெண்ணாகரத்துல போட்டிட்டோம், இதுல திருமங்கலத்துல போட்டிட்டோம். பெரும்பாலான 2 பேருமே இந்த விஷயத்துல 2 நிலைப்பாடு எடுத்து சொல்ல போனா இடைத்தேர்தல வேண்டாம்னு கருதக்கூடிய பாமக கூட பெண்ணாகரத்துல போட்டிடுச்சு, மற்ற இடைத்தேர்தல புறக்கணிச்சு. சோ ஒரு இன்கன்சிஸ்டன்சி உங்கள்கிட்டயும் இருந்திருக்கு, அவங்கள்ட்டையும் இருந்திருக்கு. 2 பேருமே ஒரு விஷயம் நீங்க பேசினதுல ஒண்ணு நான் சொல்ல விரும்புறது, சிபிஎம்மும் சிபிஐயும் இணைந்து சிபிஐ சார்பில் வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று அறிவிச்சிட்டோம். எனவே 2 பேரும் அவர் சொன்ன மாதிரி அப்படி இல்லை. ஆனா நீங்க இதுல ஒரு சீரியஸான பிரச்சனை இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்குங்கிறத பார்க்கணும்னு நினைக்கிறேன். 2000 ஆண்டுக்கு பின்னால அநேகமா இடைத்தேர்தலை புறக்கணிப்பதை அதிமுகவும் திமுகவும் வச்சிருக்காங்க.
அது ஒரு விஷயத்தை சொல்லுது. எல்லா இடத்திலும் புறக்கணிச்சதுல எல்லாத்துலயும் ஆனா அதுக்கு 10க்கு 8 புறக்கணிச்சு ஒரு நிமிஷம். அதற்கு முந்தைய காலத்தில் இது மாதிரியான நிலைமை இருந்ததில்லை. அது ஒரு விஷயத்தை, ஒரு சீரியஸான விஷயத்தை சொல்லுது. தமிழ்நாட்டில் நீங்க அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நடக்க வேண்டிய காவல்துறையோ நிர்வாகமோ தேர்தல் ஆணையமோ இண்டிபெண்டா இல்ல. யாரு ஆளும் கட்சியாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வேலையாட்களாக இவர்கள் சமீப காலத்தில் 2 பேருமே மாற்றி வச்சுட்டாங்க. எனவே ஆளுங்கட்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க என்கிற நிலைமை ஒரு டேஞ்சரஸான நிலைமை. அதுதான் சரஸ்வதி அவர்கள்ட்ட எடுத்து போகிறேன். இன்னைக்கு நீங்க களத்துல திமுக இல்ல மற்ற கட்சிகள் விலகுறாங்க அப்படின்னா அது நீங்க எதிர்கட்சிகள் எங்களை பார்த்து ஓடுகிறார்கள் அப்படின்னு ஒரு அரசியல் நிலைப்பாட்டை நீங்க எடுக்கலாம் மேடைகள்ல. பட் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சப்டிலான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருப்பதாக்குறது இல்லையா? இவ்வளவு கட்சிகள், இவ்வளவு எதிர்கட்சிகள் இடைத்தேர்தல்களை புறக்கணிப்பது இல்லாட்டி போட்டியிட தயங்குவது அப்படிங்கிறது இடைத்தேர்தல் நடக்கும் முறை மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கையை ஆழப்படுத்துவதாக ஒரு அர்த்தம் இருக்கிறதா இல்லையா? முதல்ல ஒரு 3 விஷயத்துக்கு தெளிவுபடுத்திடுறேன். நம்முடைய கம்யூனிஸ்ட் தோழர் பேசும்போது சொன்னார், சியா சரஸ்வதி சொன்னார் 7 மாசமா எதுவுமே நடக்கல, 8வது மாசம் நடந்துற போதான்னு. சியா சரஸ்வதியும் சொல்ல, தமிழக மக்களும் சொல்லல. 7 மாசமா மக்களின் முதல்வராக அம்மா இருக்கும் போதும் நடத்த வேண்டிய பணிகள் நடந்து கொண்டுதான் இருந்தது. எதிர்கட்சிகளான நீங்கள் தான் டிபேட்ல உட்கார்ந்து பேசுனீங்க. அடுத்து கல்யாண சுந்தரம் சொன்னார், தற்காலிக முதல்வர்னு அன்பு சகோதரருக்கு சொல்லிக்கிற இந்த நிரந்தர முதல்வர் இனிமேல் தமிழ்நாட்டில் அம்மா தான். 3வது, சமீபத்தில் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசினார், நாளைக்கே தமிழ்நாடு தேர்தலை சந்திக்குமானால் 234 தொகுதியில் போட்டியிட திமுக தயாரா இருக்கிறது. எப்போ? நாளைக்கே. அதனால் நான் தேர்தல் நிதி கூட ஆரம்பிச்சிட்டாங்க. 234 தொகுதியை சந்திக்க தயாரா இருக்காங்க நாளைக்கே. இவங்க நினைச்சது என்னன்னா தீர்ப்பு வேற மாதிரி வரும். அம்மா இதை ஒன்றுதான் நான் கேட்கிறேன். ஏன்னா போனது திமுக ஆட்சியில 2006-11 வருஷத்துல இருந்து ஜெயலலிதா சொல்லியிருந்தாங்க எப்பொழுது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம். 2006 சொல்லிட்டு இருந்தாங்க. இடைப்பட்ட இடைத்தேர்தல் ஏன் புறக்கணிச்சீங்க? நீங்க தான் தயாரா இருந்தீங்களே. பொது தேர்தல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த இடைத்தேர்தலை பற்றியும் உள்ளாட்சி தேர்தல் நாங்க சொல்லலாம். உள்ளாட்சி தேர்தல் நீதிமன்றம் சொல்லலையா? உயர் நீதிமன்றம் 2006 திமுக ஆட்சியில் நடந்த மாநகராட்சி தேர்தலை பற்றி 99 வார்டுகளில் மறு தேர்தல் நடத்த வேண்டும். இது மாநகராட்சி தேர்தல் நடத்துறது மாநில தேர்தல் ஆணையம். அந்த குற்றச்சாட்டு தேசிய தேர்தல் நடத்துறது. நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க 2 பேருமே செலக்டிவா இருக்கீங்க இந்த ஒரு விஷயத்துல. நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த ஒரு மிஷின் மேலேயே உங்களுக்கு சந்தேகம் வந்துருது. இந்த தேர்தல் மிஷின் எல்லாம் சரியா இருக்காது, இது ரிசல்ட் மாற்றி தேர்தல் ஆணையம் மீது அவநம்பிக்கை வருது, நடத்தும் முறை மீது அவநம்பிக்கை வருது. ஆளுங்கட்சியா போது மீது உங்களுக்கு இருவருக்குமே ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடக்கும் இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் வாங்கும் ஓட்டை பார்த்துட்டு நீங்க பேசுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில எதிர்கட்சிகள் வாங்குற ஓட்டை கம்பேர் பண்ணி நீங்க பேசுங்க. இடைத்தேர்தல்கள் எதிர்கட்சி வாங்கக்கூடிய ஓட்டு தான் நியாயமா நடந்தா இல்லையாங்கிறதுக்கான அளவு. ஆமா, ஸ்ரீரங்கத்துல வாங்கலையா அவங்க? அப்படி நாங்கள் அராஜகம் செய்திருந்தால் நாங்க அப்படியே கேப்சர் பூத்த கேப்சர் பண்ணிருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வாங்கியிருக்கோம்? மக்களுடைய சந்திக்க தயாரா இருக்கிறவங்க, தேர்தல் நிதி வசூல் பண்ண ஆரம்பிச்சவங்க, அம்மா நிக்கம் அவங்க நினைச்சதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நினைத்ததெல்லாம். ஒரே நிமிஷம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் நினைத்ததெல்லாம் இந்த கேஸ் வேற மாதிரி போகும், அம்மா முதலமைச்சரா உட்கார மாட்டாங்க, ஆகவே நமக்கு எதிரி இல்ல, நாம பலமா நிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க நினைச்சதுக்கு நேர்மாறா நீதி ஜெயிச்சது, தர்மம் ஜெயிச்சது, அம்மா உட்கார்ந்துட்டாங்க. அம்மாவை சந்திக்கக்கூடிய திராணி திமுக. உள்ளாட்சி தேர்தல் பத்தி மதிப்பிற்குரிய சரஸ்வதி அவங்க பேசினாங்க. உள்ளாட்சி இடைத்தேர்தலில் இந்த ஆட்சி செய்த அராஜகமான விஷயங்கள் எல்லா பத்திரிகைகளும் ஊடகங்களும் வெளிவந்தன. எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் கடத்தப்பட்டனர், தாக்கப்பட்டனர், பொய் வழக்குகள் போடப்பட்டன. இதை தொடர்ந்து அந்த உள்ளாட்சி இடைத்தேர்தலில் நாம பார்த்தோம். 2வது ஸ்ரீரங்கம் தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் மீது பொய் வழக்கே போடப்பட்டது. பொய் வழக்கு போடப்பட்டது உண்மை உண்மை. பொய் வழக்கு இல்ல. நீங்க தவறா சொல்றீங்க. அது வேற அது வேற. நீங்க தவறா சொல்றீங்க. அவர் மீது வழக்கு பதியப்பட்டது என்பது உண்மை.
தவிர ஒரு நிமிஷம் உங்களால அதை ஏற்றுக்க முடியுமா? அதாவது நீங்க இல்ல எனக்கு புரியல. அதாவது ஸ்ரீரங்கத்துல எங்களுடைய தொண்டர்கள் தாக்கப்பட்டனர் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லையா? உங்களுடைய தந்தி தொலைக்காட்சியிலே காமிச்சீங்க. வன்முறை, பணபலம், படைபலம். நான் என்ன கேட்கிறேன், வன்முறை இல்ல காட்சிகள் இல்ல. ஆமா, உங்களை நான் அடிக்க வந்தா நீங்க திருப்பி அடிக்க மாட்டீங்களா? என்ன கேட்கிறேன், அதாவது தவறான விஷயம். நான் என்ன கேட்கிறேன், அதாவது காவல்துறையினுடைய பலத்தை வைத்துக் கொண்டு இந்த இரண்டு கழகங்களும், நான் ரெண்டு பேரையுமே சொல்றேன், திருமங்கலம் ஆகட்டும், காவல்துறையுடைய பலம், இவர்களுடைய சொன்னா பாருங்க 2.5 கோடி பேரை நீங்க வேலை செய்வாங்கன்னு நீங்க தாங்குமான்னு கேட்டீங்க. அது சரியான வார்த்தை தான். அது அதே போல படைபலம், பணபலம். இப்போ இந்த இடைத்தேர்தல்கள்ல எல்லா கட்சிகளும் உண்மையிலேயே தயங்குறதுக்கு காரணம், அது திமுக ஆளும்போது அண்ணா திமுக இருக்கட்டும், எல்லா தயங்களுக்கும் அதாவது நான் பதிலளிக்க முடியாது. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க முதல் சுற்றுல கேட்ட கேள்வி நான் பதில் சொன்னேன். இரண்டாவது சுற்றுல ஏன் தயங்குகிறதுன்னு நீங்க கேட்டீங்க. அதுக்கு நான் பதில் இல்ல தயக்கம் இல்லன்னா ஏன் தயங்குகிறதுன்னு சொன்னா, பிகாஸ் ஆஃப் ரூலிங் பார்ட்டிஸ் ரொம்ப மோசமான அந்த பணபலம், படைபலம், அதிகார பலத்தை வைத்து அதே விளக்கத்தை தான் நீங்க திமுக சொல்லியது, அதே விளக்கத்தை தான் மற்ற எதிர்கட்சிகள் சொன்னீங்க. நம்மளுடைய ஜனநாயக கடமை இது, ஏன் தயங்கணும்? நீங்க திமுக தான் போட்டி போட்டாங்களே. இல்ல உள்ளாட்சி இடைத்தேர்தல புறக்கணிச்சதுக்கு அவங்க ஒரு உள்ளாட்சி இடைத்தேர்தல நடக்கக்கூடாத பல மோசமான சம்பவங்கள் அரங்கேறியது என்பது உண்மைதான். இதுல 26,000 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னும் எதுவும் நடக்கல. இப்படி தொடர்ந்து இந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஆர்கே நகர்ல கூட அங்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ததை எந்த விஷுவல் யாராவது காமிச்சாங்களா? ஜனநாயக முறைப்படி இல்ல அதான் சொல்றேன், ஜனநாயக முறைப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய டோக்கன்ஸ் போயிருக்குன்னு சொல்றாங்க. மிக்சி கிரைண்டருக்கு எதுங்க ஏன் ராஜினாமா பண்ணணும்? என்ன காரணம்? நான் என்ன கேட்கிறேன், என்ன காரணம்? இல்லங்க என்ன காரணம்? இல்ல கனகராஜர் சரியாதான் கேட்கிறாரு. இல்ல கனகராஜர் சரியாதான் கேட்டாரு. என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க. அப்படி இல்ல, நான் என்ன கேட்கிறேன், ஹரி, அதாவது நாங்க லீகலா பேசினா நீங்க லீகலா பேசுறீங்க, ஊடகங்கள் இதற்கு பதில் சொல்லுங்க. கேட்டீங்க, எந்த ஊடகமாவது ஏன் வெற்றிவேல் ஏன் ஊடகங்கள்ல வரல அந்த கேள்வி கேட்டீங்களா? கிட்ட நிச்சயமா இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு, இதே அரங்கத்தில் எழுப்பப்பட்டிருக்கு. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் குறித்து இந்த நிகழ்ச்சியில விரிவாக விவாதித்து வருகின்றோம். பிரதான கட்சிகள் இந்த தேர்தலில் புறக்கணித்திருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி இந்த களத்தில் இருக்கிறது. பாரதிய ஜனதா இந்த முடிவை அறிவிக்கவில்லை. தேமுதிக போட்டியிட்டால் நாங்கள் ஆதரிக்க தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பிரதான கட்சி போட்டியிடாத ஒரு களம் உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நான் ஏற்கனவே திரு கனகராஜ் அவர்கள்ட்ட சொன்னது போல, நீங்கள் இந்த களத்தில் இருப்பது போட்டியிடணும்னு நினைக்கிறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக நடைமுறை, மாற்று கருத்து இல்லை. ஆனால் யதார்த்தமான ஒரு கேள்வி, இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய போட்டி யாரோட? ஜெயலலிதாவுடைய, டிராபிக் ராமசாமியோடைய? இல்ல, அதாவது அப்கோர்ஸ் ஊடகங்களுக்கு இது ஒரு கிண்டலா நக்கலா பல நேரங்கள்ல இருக்கலாம். ஒருவேளை நாங்க ரொம்ப கம்மியான ஓட்டு கூட நீங்க சொல்றது மாதிரி ஒரு ஓட்டு கூட வாங்காமலே போறேன்னு வச்சுக்கோங்க, உடனே நீங்க ஜீரோவுக்கு கீழே நீங்க சொல்லுவீங்களா? ப்ராப்ளம் என்னன்னா, இந்த மாதிரியான விவாத முறை, நான் சொல்றேன், நீங்க மணலுக்கு எதிரா, ஊழலுக்கு எதிரா, தாது மணலுக்கு எதிரா, அல்லது முத்துக்குமாரசாமி தற்கொலைக்கு எதிரா, அரசு ஊழியர்கள் பல பேர் தற்கொலைக்கு தள்ளப்பட்டதற்கு எதிரா ஒரு போராட்டம் நடத்தினா, ஒருவேளை வாக்கே கிடைக்கல, விட்டுலாமா? இத காசு கொடுத்தா தான் எல்லாரும் பணம் ஓட்டு போடுவாங்கன்னா காசு கொடுக்கலாமா? இன்னைக்கு தேர்தல் அப்படிங்கிறது வெற்றி தோல்வியை பொறுத்தது. அதுக்காக தான் டெபாசிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறது. இது ஒரு ட்ராக் ரெக்கார்டும் ரொம்ப முக்கியமான விஷயம். யூஆர் ஸ்டாண்டிங் ஃபார் மெனி மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து முன்னிறுத்தி வரீங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இந்த ஒரு ட்ராக் ரெக்கார்டும் முக்கியம் இல்லையா? நீங்க ஒரு தேசிய கட்சியா இருக்கீங்க, தொடர்ந்து இருந்து வரீங்க. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல பல ரவுண்ட்ல உங்களோட டிராபிக் ராமசாமி முன்னிலையில இருந்தார். அவருக்கும் உங்களுக்குமான வாக்கு வித்தியாசம் சில நூறு. அதாவது நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், நீங்க ராமாயணத்துல ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது கைகை வரம் கேட்கும் போது பரதன் ஆளணும்னு மட்டும் கேட்கல, ராமன் காட்டுக்கு போகணுங்கிறது.
நீங்க நியோலிபரல் பாலிசிஸ் வந்த பிறகு அதுக்கு எதிராக பண்ணும்போது யார் இதுல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுல ரொம்ப டெனிகிரேட் பண்றது லெப்ட அவ்வளவு கேவலமா பேசணும் அப்படின்னு எல்லாரும் வருது கட்டி நிற்கிறாங்க. எதிர்கட்சிகள் பேசலாம் சார், மக்கள் வாக்களிக்கிறாங்க. அல்டிமேட்லி நம்ம ஒரு ஜனநாயகமா இருக்கிறோம் அப்படிங்கும்போது திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க, அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க. அதே காலத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பல கொள்கைகள் உன்னதமானதாக இருக்கலாம், மக்கள் ஏற்பு இருக்கணும்ல. அதுக்கு இல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, மக்கள் ஏற்பு இருக்கிற வரை, இப்ப நீங்க சொல்றது மாதிரி மக்கள் ஏற்பு, பணம் கொடுத்தா மக்கள் ஏற்கிறாங்க, கொடுத்துடலாமா? நான் பொய் வாக்குறுதி ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல்ல உங்களை நிராகரிச்சவங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு நிராகரிச்சவங்கன்னு சொல்றீங்க. அவ்வளவு பேரும் நிராகரிச்சாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க வெற்றியை மட்டுமே பிரதானமாக கொள்வது என்று சொல்லுகிற போது நீங்க இன்னொரு விஷயத்தை இல்ல தமிழ்நாட்டுல நீங்க எப்படி திமுக அதிமுக பேசுறாங்களோ அதே மாதிரி ஊடகங்களும் அதுக்கு ட்வீட் ஆகுறீங்க. ஒரு பிரச்சனை என்ன, மக்கள் பிரச்சனையை மறந்துடலாமா? நீங்க பேசக்கூடிய பிரச்சனை தவறானதுன்னு யாரும் சொல்ல. பட் ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது நீங்க வாங்கக்கூடிய வாக்குகள், நீங்க என்ன சொல்றீங்க, பாரதிய ஜனதாவை நாட்டில் இருக்கக்கூடிய 60% மேல மக்கள் புறக்கணிச்சாங்க. எந்த அடிப்படையில சொல்றீங்க? இந்த நம்பர்ஸ் அடிப்படையில. அதே நம்பர்ஸ் அடிப்படையில நீங்க பெற்ற வாக்குகளே டிராபிக் ராமசாமிக்கு சில 100 வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கும் போது இந்த ஒரு கேள்வி தான் செய்யும். இல்ல கட்டாயமா இந்த வாக்குகள் என்பது நிச்சயமா எங்களை டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல. ஆனா என்ன பிரச்சனைனா, இதை ஆமா கம்யூனிஸ்ட் கட்சி, இது ஊழல் கட்சி, அதனால நான் நிராகரிக்கிறேன், இது மணலுக்காக போராட வரல, நிராகரிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லல. ஆனால் பல நேரங்களில் என்னதான் அப்பா அம்மா வச்சிருந்தாலும் சின்ன மிட்டாய்க்காக போறது மாதிரி ஒரு தேர்தல் ஜனநாயகம் குறித்தான புரிதலை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. நாங்க மக்கள்கிட்ட சொல்றோம், மேம்படுத்துவோம். நான் நாளைக்கே எம்எல்ஏ ஆகணும்னு எங்க கட்சியில யாரும் வரல, எம்பி ஆகணும், அப்பா மாட்ட வரணும்ல, திரும்ப அப்பா மாட்ட கட்டாயம் வருவார்கள். அது வருவாங்க, அந்த நம்பிக்கையோட தான் களத்துல நிக்கிறோம். நிச்சயமா தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிற போது எங்களுக்கு எதிராக யாரும் கை நீட்டி பேச முடியாது. மக்கள் நிச்சயம் உணர்வார்கள், வருவார்கள். உங்களுடைய கிரெடிபிலிட்டி, உங்க தலைவர்களுடைய ப்ராபிலிட்டி அவையெல்லாம் பிரச்சனை இல்லை. மக்கள் ஏற்பும் ஒரு தேர்தல் ஜனநாயகத்தில் முக்கியம் அப்படிங்கறத நம்ம மறந்துட முடியாது. எஸ் சார். அதாவது சகோதரி அதிமுக சகோதரி பேசும் பொழுது 7 மாதம் நன்றாக தான் நடந்தது, என்ன புதியதாக கனகராஜ் குற்றம் சொல்கிறாருங்கிற துணியில் ஒரு கருத்தை சொன்னார். 7 மாதம் எதுவும் நடக்காத காலத்துல 10 நாள் அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கு, அதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 7 மாத காலம் தமிழக சர்க்கார் தூங்கி கொண்டிருந்தது, அதன் தொடர்ச்சி இன்னைக்கு அறிவிப்புகள் வர்றது இவங்க செய்கிற காரியங்கள் ஒரு பக்கம். இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் புறக்கணித்தால் ஏதோ ஒரு அரசியல் காரணத்திற்காக அச்சமாக என்று கூட அவர்கள் சொல்லலாம். அனைத்து எதிர்கட்சியும் ஒன்றுபட்டு இந்த ஆட்சி அவநம்பிக்கையான ஆட்சி, அதிகார துஷ்பிரயோகம் செய்யும், சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கும், எனவே இது தேவையில்லாத முடிவெடுக்கிற பொழுது இந்த பர்கூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. அது எவ்வளவு கட்சிகள் போட்டிட்டாங்க? பர்கூர் உள்ளிட்ட 5 இடைத்தேர்தல் நடந்ததுல அதுல எவ்வளவு கட்சிகள் போட்டிட்டாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் தேவை. அப்ப நிறைய கட்சிகள் புறக்கணிச்சாங்க. நிறைய கட்சிகள் சொல்லவில்லை, ஒரு ஆளுங்கட்சியின் மீது, தேர்தல் கமிஷன் மீது, சட்ட ஒழுங்கு சீர்குலை ஒன்றுபட்டிருக்கிறது. அன்னைக்கும் பல கட்சிகள் புறக்கணிச்சாங்க. அனைத்து கட்சியும் புறக்கணிக்கிற நேரத்தில் ஆளுங்கட்சி செய்த தவறு மக்கள் மத்தியில் சென்றடையும். ஏன் போட்டியிடவில்லை? அதுக்கு என்ன காரணம்? மக்கள் யோசிக்கிறாங்க. நீங்க ஆட்சியில் இருந்த இடத்துல 5 சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. பிரதான கட்சியான அதிமுக ஆளுங்கட்சி இடைத்தேர்தல் போட்டியிடக் கூடாது என்பது ஒரு கொள்கை முடிவான முடிவு. போட்டிட்டு இருக்காங்க. 10 இடைத்தேர்தலில் 8 திமுக சந்தித்திருக்கிறது, 10 இடைத்தேர்தல் 2 தான் அதிமுக சந்தித்திருக்கிறது. உங்களோட லாஜிக் படியே நிறைய எதிர்கட்சி புறக்கணிச்சா தேர்தல் நியாயம் இல்லை அப்படின்னா உங்க ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு. அதான் சொல்ல வருகிறேன். திராவிட முன்னேற்ற ஆட்சி நடந்த போது அதிமுக ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, பல தேர்தல்களை புறக்கணித்தது. அவர்கள் தேர்தலை சந்திக்க தயாராக இல்லை. ஒரு சின்ன ரிபட்டல் உங்களுக்கு அலோவ் பண்றேன். எஸ், அதாவதுமா இவங்க எல்லாருமே ஒண்ணு சொல்றாங்க, திணிக்கப்பட்ட தேர்தல். நான் இது பிரேக்குக்கு முன்னாடி கேட்ட மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு மந்திரியாக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து தன்னை வளர்த்துக் கொண்ட அனிதா ராதாகிருஷ்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறாரு. உடனே அவர் ரிசைன் பண்றாரு, இடைத்தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலைமையை உருவாக்குறாரு. அன்னைக்கே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அதை சொல்லல, தேவையில்லாத இடைத்தேர்தல் எதுக்கு திணிக்கப்படணும்? அப்ப அது எப்படி தார்மீகம்? நீங்க அண்ணா திமுகவில் தன்னை வளர்த்துக் கொண்டு ஒரு இடைத்தேர்தலை ஏற்படுத்தி திமுகவுக்கு போன பிறகு அவர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்புல தொடர்வதுதான் சரியான தார்மீகம் சொல்வீங்களா? எஸ் வி சேகர் இருந்தார்ல, பண்ருட்டி ராமச்சந்திரன் என்ன செஞ்சாரு? தேமுதிக இந்த பிறகு விருப்பம். எஸ் வி சேகர் மயிலாப்பூர் எம்எல்ஏ இருந்த போது
கட்சியில் நடவடிக்கையில் கலந்து கொள்ளாமல் தொடர்ந்து எம்எல்ஏ இருந்தார். அவர் ஒன்னும் ரிசைன் பண்ணல. அதிமுகவுடைய பேச்சாளர்கள் என்ன சொன்னாங்க, எங்களுடைய வாக்குகளை பற்றி நீங்க இருப்பதுங்கிறது சரியா அப்படின்னு அவருடைய தார்மீகத்தை கேள்வி எழுப்பினீங்களா? அது திணிக்கப்பட்ட அவருக்கு ஒரு ஐடியா இருந்திருந்தாருன்னா இடைத்தேர்தல் வரக்கூடாதுன்னு சொன்னா அவங்க தலைவர் என்ன சொல்லிருக்கணும், நீ அங்கேயே இரு, தேர்தல் வரப்போது திமுக அதிமுக பதவியில் இருந்தவர் எல்லாத்தையும் அனுபவித்தவர். அதிமுக ஒருத்தர் வராருன்னா அவரை ஏற்றுக்கொள்ளலாம், இடைத்தேர்தலை சந்திக்கலாம். நான் கேட்கிற சகோதரர் சொல்றார் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சரியில்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா அறிவுரை வழங்கிருக்கலாமே, இடைத்தேர்தல் வரணும். திணிக்கப்பட்ட தேர்தல் அவங்க சொல்றாங்க, நாங்க அன்னைக்கு சொல்லல. திணிக்கப்பட்ட தேர்தல் நாங்க சொல்லல. அவங்க ஒரு சீரியஸான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு 10 மாதத்துல 100 பேருக்கு மேல செத்தா அது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டதான் நினைக்க மாட்டீங்களா? சொந்தக்காரன் செத்தாலாம் கட்சி ஏங்க அவங்க ஒவ்வொருத்தரும் தற்கொலை பண்ணிக்க ஆரம்பிச்சா எனக்கு இது வேலை சும்மா நாட்டுல பாதி பேர் அதுக்குரிய தண்டனையே இன்னைக்கு முன்னாள் அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டு இட் இஸ் இன் தி கோர்ட்ஸ் நவ. லெட் தி கோர்ட் கோர்ட்டுக்குள்ள போனதை பத்தி வாதாடுறான் தயாரா இல்ல. அவர் தவறு மந்திரி பதவியிலிருந்து எப்ப தண்டனை கொடுப்பாங்க? தவறு செஞ்சா தண்டனை கொடுப்பாங்க. தவறு நடந்திருக்கு, கோர்ட்ல டிசைட் பண்ணுங்க. அவர் மேல குற்றச்சாட்டு வந்தவுடன் தொடர்ந்து மந்திரியா இருக்காரா? இல்ல இல்ல, அவர் மேல குற்றம் இல்ல, அவர் மந்திரியா தான் இருப்பாரு. நாங்க தேர்தல் என்பதை சட்டமன்றத்தில் அமைச்சர் தெளிவாக இல்ல இல்ல மேடம், அவர் முதல் நாள் என்ன சொன்னாரு, நாங்க இடமே கொடுக்கல, அனுமதியை கொடுக்கலன்னு. நீங்க எங்க கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் இந்த இருக்குன்னு காமிச்ச பிறகு அடுத்த நாள் நாங்க ரத்து செய்து விட்டோம் சொன்னார். சுற்றுச்சூழல் இடம் தரவில்லை என்று சொன்னார். முதலமைச்சராக இருக்கிற ஜெயலலிதா ஒரு சின்ன இப்ப இன்னொரு கேள்வி நான் கேட்க விரும்புறேன். நீங்க நிச்சயமா நீங்க மறுத்தாலும் கூட ஒரு தயக்கம் இருக்கிறது. அதனாலதான் நாங்க இன்னும் ஓரிரு நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாமதமாயிட்டு இருக்கு. ஒரு மாற்று சக்தி அப்படிங்கிற ஒரு பிம்பம், நாங்க தான் மாற்று சக்தி, திமுக அதிமுகவுக்கு நாங்க தான் மாற்று சக்தின்னு தொடர்ந்து சொல்லி வந்தீங்க. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் சில ஆயிரம் வாக்குகள் தான் உங்களால வாங்க முடியுது, டெபாசிட் வாங்க முடியல. அதன் தாக்கத்தின் காரணமா அந்த பிம்பத்தை மேலும் உடைத்திட வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினால காஷியஸா தயங்குறீங்களோ? இல்ல, அப்போ இந்த முறைகேடுகள் பணப்பட்டுவாடா நேற்று கூட பாத்தீங்கன்னா முரசொலியில திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஆண்டி போண்டியில் எழுதியிருக்காரு, 5000 ரூபாய் ஒரு வாக்குக்கு கொடுக்கப்படும் எழுதியிருக்கிறார். அப்போ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் உண்மை என்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? விஷயம்தான். இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாராக இருந்தாலும் இந்த இடைத்தேர்தல்களை ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோயிஸ்டுக்காக தான் பாக்குறாங்களே தவிர, இது பணப்பட்டுவாடா, ஆள்பலம், அதிகார பலம், இது ரெண்டு கட்சி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குற்றம் சாட்டிக்கிறாங்க. திருமங்கலை பத்தி அவங்க பேசுறாங்க, ஏற்காடு பத்தி பேசுறாங்க. இந்த நாட்டுக்கே திருமங்கலம் ஒரு வழிகாட்டி. இல்ல இல்ல, திருமங்கலம் தான் வழிகாட்டி. நான் என்ன கேட்கிறேன், இந்த உண்மையிலேயே இந்த இரு திராவிட கட்சிகளாலும் கண்டிப்பாக இடைத்தேர்தல்கள் நடக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே வசிக்கக்கூடிய மக்கள் உண்மையிலே பாவம் செய்தவர்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். தொழில பேசுறீங்களோன்னு தோணுது. ஒரு பக்கம் எப்படி நடக்குது, காசை கொடுக்கறாங்க, நடக்குது அப்படிங்கிறீங்க. சொல்லக்கூடாதா? இல்ல, இது எது உண்மைங்கிறதான் கேள்வி. இல்ல, மத்திய போட்டிடுறாங்களோ அவங்கதான் சிறந்த தலைவருங்கிறீங்க. இன்னொரு பக்கம் இப்படியும் பேசுறீங்க. இல்ல இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. நான் சொன்ன அந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல்கள் பிளஸ் இந்த ஸ்ரீரங்கம் பேசுறீங்க, மாநிலத்தில் எவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த மாநிலத்தை பொறுத்தவரை கடந்த ஒரு வருடமாக முதலமைச்சர் அந்த பன்னீர் எந்த அளவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரோ அதற்கு சற்றும் சளைக்காமல் இல்ல தவறு. நான் ஏற்கனவே இந்த விவாதத்தில் சொன்னேன், நீங்க அதை மிகைப்படுத்துறீங்க அப்படின்றதுதான் உண்மை. உங்களுக்கு என்ன சொல்லணும், அதாவது தேசிய கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி அரசியல் நாகரிகம் தெரிந்தவர். ஓ பன்னீர்செல்வம் மோசமானவர் சொல்லணுமா? அது அவசியம் இல்லை. அதாவது
அவர் தெளிவாக சொல்ல வேண்டாம், நல்லவர்கள் சொல்ல வேண்டாம். ஒரு வாழ்த்து தெரிவிப்பதுங்கிறது நிச்சயமா அரசியல் நாகரிகம். நாங்க எந்த கட்சி எதிர்க்கோம்னு சொல்றீங்களோ அந்த கட்சிக்கு எல்லா சர்டிபிகேட்டும் கொடுத்துட்டீங்க. ஊழலற்ற சிறப்பான நிர்வாகம், மத்திய அரசுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஆட்சி. இந்த தொகுதியுடைய கேண்டிடேட்டுக்கு இவையெல்லாம் நீங்க கொடுத்த சான்று. அதாவது நீங்க வந்து இந்த ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ்ன்றது தவறான. அவர் எங்கேயுமே சொல்லல. நன்றாக இருக்கும் சொன்னார். ஏன்னா அதுதான் ஓப்பன் நாகரிகமாக விமர்சனம் பண்ணிருக்காருன்றதான் உண்மை. சந்தேகம் கிடையாது. நாகரிகமா இந்த அரசாங்கம் செயல்படவில்லை, முடங்கி கிடக்கிறது என்று தெளிவாக எங்களுடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசை சவுந்தரராஜனும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆர்கே நகர் தொகுதியில் ஜெயலலிதா போட்டியிட காரணத்தால் திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது என்பது பல தேர்தலில் அவரை பருகூரில் நின்று வென்ற இயக்கம். அது இடைத்தேர்தலா பொது தேர்தலா ஜெயலலிதா என்ற பயத்துக்கு திமுக முன்னாள் உறுப்பினர் கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோருடைய கேள்வியும் கூட கல்யாண சுந்தரம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். நீங்க நிச்சயமா திமுகவுடைய அனுதாபியா தான் தொடர்ந்து இருந்து வரீங்க. நீங்க திமுகவுடைய சில தலைவர்களின் தொடர்ல இருப்பீங்க. இப்ப திமுக ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. தொண்டர்களும் அதே மனநிலையில தானே இருக்கிறாங்க, மூத்த தலைவர்களும் அதே மனநிலையில தானே இருக்கிறாங்க. திரு கல்யாண சுந்தரம் என்ன மனநிலைமை எனக்கு புரியல. தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கறத திமுகவுடைய முடிவு. அதுதான் அங்க ஒட்டுமொத்தமா கட்சியில் இருக்கக்கூடிய முடிவு. நீங்க மட்டும் தானே வேற கருத்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏன் என் கருத்து சொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்ல? திமுக தனிப்பட்ட கருத்து, உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் திமுக பரவலான கருத்து தேர்தலில் போட்டியிடக்கூடாது அப்படிங்கிறது தானே. அதுதானே இந்த இயக்கம் ஏத்துக்கணும். அது இருக்கலாம். ஆனால் என்னுடன் தொடர்பு கொண்டு பேசியவர்கள் பல பேர், பல தொண்டர்கள், தலைவர்கள் சொல்லவில்லை, பல தொண்டர்கள் திமுக கண்டிப்பாக போட்டியிட வேண்டும், அதுவும் ஜெயலலிதாவை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட வேண்டும் என்று என்னிடமே கருத்து சொல்லியிருக்கிறார். திமுக தலைவர்கிட்ட சொல்லாம, பொருளாளர்கிட்ட சொல்லாம, 64 மாவட்ட செயலாளர்கள்ட்ட சொல்லாம உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்களா? அவங்க கிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாதுல்ல. என்கிட்ட சொன்னதான் நான் சொல்ல முடியும். உங்கள்கிட்ட போன் பண்ணி இது திமுக ஏன் புறக்கணிக்குது, போட்டியிடணும்னு திமுக தொண்டர்கள், அந்த தொகுதியை சேர்ந்த தொண்டர்கள் சொன்னாங்களா? பலர் பல தொண்டர்கள். நான் தலைவர்களை சொல்ல விரும்பல. டிராபிக் ராமசாமி போட்டியிடுறாரு, நீங்க போட்டியிடலாமே. திமுகவுடைய அனுதாபியா, திமுகவுடைய குரலா போட்டிட்டு கலைஞர்கிட்டயே நீங்க ஆதரவு கேட்கலாமே. டிராபிக் ராமசாமி கேட்டிருக்கிறார். நான் என்னுடைய கடிதத்திலே சொல்லியிருக்கிறேன், ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஜெயலலிதாவை எதிர்த்து கழகம் போட்டியிட வேண்டும். மாறாக கழகம் போட்டியிடாமல் கழகத்தை விட வலு குறைந்த கட்சிகளுக்கோ அல்லது தனிநபருக்கோ ஆதரவு என்றால் மக்களிடம் கழகத்தின் மதிப்பு குறையும் என்பதுதான் உண்மையான நிலைமை. சொல்லியிருக்கிறீங்க, அதான் சொல்லியிருக்கேன். தனிநபர் தான் நான் வந்து திமுக சார்பா எந்த கட்சியில நிறுத்தினாங்கன்னா நான் போட்டியிட தயார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்னை வேட்பாளர் அறிவித்தால் நான் போட்டியிட தயார். தனிநபர்கள் அப்படின்னு சொல்லும்போதுதான் ஞாபகம் வருது. அப்போ டிராபிக் ராமசாமி தான் குறிக்கிறாருன்னு புரிஞ்சுக்க முடியுது. டிராபிக் ராமசாமிக்கு ஒரு நல்ல முடிவு சொல்றேன் அப்படின்னு என்னாச்சு? ஆதரவு கேட்டு வரும்பொழுது சுமூகமான பதில் சொல்லுவேன் என்று சொல்லுவது என்பது ஒவ்வொரு அரசியல் பண்பாட்டோடு சொல்லுகிற ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞர் திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார். நாங்க வந்து இது ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறார். நாங்க பொதுச் செயலாளரோட பேசி அநேகமாக நல்ல முடிவாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கலாம். இல்ல, கலைஞர் சொல்லியிருக்காரு இந்த முடிவுக்காக டிராபிக் ராமசாமி உங்களை வந்து ஆதரவு கேட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படி சொல்றாரு. எல்லா கட்சி தலைவர்களும் என்ன நிறைவேறும் சொல்லி ராமசாமிக்கு புரிஞ்சுக்கிட்ட. அதாவது ஒரு ஆளுங்கட்சியுடைய அடாவடித்தனத்தை எதிர்த்து சட்ட ரீதியாக போராடி கொண்டிருக்கிற ஒரு தனிநபர் தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் ஆதரவு கேட்டு வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணித்தது இந்த அறிவித்த பிறகும் வருகிற பொழுது பரிசீலிப்போம் என்று சொல்லுவது என்பது ஒரு அரசியல் பரிசீலிப்போம்னு சொல்லலாம். அப்படிதான் மற்ற கட்சிகள் சொல்லி யாரும் அநேகமா நல்ல முடிவுன்னு சொல்ல எதுவே பெரிய எதிர்ப்பு. டிராபிக் ராமசாமி பெரிய நம்பிக்கை வெளிப்படுத்தினார், ஆதரிப்பார். தலைவர் கலைஞர் உள்வாங்கி இருக்கக்கூடிய செய்தியினுடைய முடிவுகள் தெரியும். ஆனால் கூடியவரை திராவிட முன்னேற்ற கழகம்
நிலைப்பாட்டில் தெளிவாக. இன்னும் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்க இருக்கின்றேன். இந்த தேர்தலை நீங்க உங்க கட்சி புறக்கணிக்கிறது, நிச்சயமாக உங்களுடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் இந்த தேர்தலை புறக்கணிப்பாங்களா? ஏனென்றால் உங்களுடைய கட்சி இதே தொகுதியில 2011 52,000 வாக்குகள் பெற்றிருக்கிறது. 2014 இந்த அசம்பிளி செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 48,000. ஒரு 50,000 வாக்குகள் அப்படின்னு புரிந்து கொள்ள முடிகிறது. இவ்வளவு இந்த வாக்காளர்கள் புறக்கணிப்பாங்களா? திராவிட முன்னேற்ற வாக்காளர் புறக்கணிப்பார் நிச்சயமாக. இன்னும் ஆதரவு இருக்கு. இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை மீது நம்பிக்கைக்குரிய வாக்காளர்கள் தேர்தலை புறக்கணிப்பார். இல்ல இப்ப கலைஞருடைய கருத்துக்கு பிறகு இப்போ ஒருவேளை இந்த போலிங் பர்சன்டேஜ் 80% இருந்தாலோ இல்லாட்டி இந்த 50,000 வாக்காளர்கள் புறக்கணித்தாலோ உங்களுடைய தொண்டர்கள் உங்களை சொல்றதை கேட்கல. ஏன்னா நீங்க புறக்கணித்த தேர்தல்கள்ல வாக்கு சதவீதம் பெரிய அளவுக்கு குறையல. போலி வாக்காளருடைய சேர்க்கை, அடுத்த தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தேர்தலுக்காக சேர்த்த சேர்க்கை எல்லாம் ஆளுங்கட்சிக்காரர்கள் செய்வார்கள் என்று தெரியும். அதுதான் அத்துமீறல். இதேதான் அவங்க இந்த சூழலில் இந்த குறுகிய காலத்தில் இந்த தேர்தல் வேண்டாம் என்றுதான் திமுக முடிவெடுத்தது. அப்படின்னா உங்க தொண்டர்களும் புறக்கணிக்கணும். நிச்சயமாக புறக்கணிப்பாங்களா? தேர்தல் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் தேர்தல் நடப்பதால் மத்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்ச தேதி இது. அண்ணா திராவிட தேர்தல் ஆணையத்தை கேட்க வேண்டிய கேள்வி எங்களை கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? எல்லா வட மாநில தேர்தலுடன் சேர்ந்து இந்த தேர்தல் நடத்த வேண்டும் என்பது மத்திய தேர்தல் ஆணையம் அறிவித்த தேதி. இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் எப்போதாவது இவ்வளவு அவசரமா ஒரு தேர்தல் நடைபெறுகிறது? எந்த சட்ட விதிமீறலும் இல்லைங்கிறத நீங்க ஏத்துப்பீங்க. உதாரணத்துக்கு திருமங்கலத்துல பாத்தீங்கன்னா மரபு மீறப்பட்டிருக்கிறது. நீதிபதி குன்கா சொன்ன பிறகு சபாநாயகரும் சட்டமன்ற செயலாளரும் ஸ்ரீரங்கம் தொகுதி காலியாக இருக்கின்ற அறிவிக்க எத்தனை நாள் தேவைப்பட்டது? அதே நேரத்தில் ஆர்கே தொகுதி எம்எல்ஏவாக வெற்றிவேல் ராஜினாமா செய்த பிறகு காலியிடமாக இருக்கின்ற அறிவிக்க எத்தனை நாள் தேவைப்பட்டது? இறுதியான ஒரு வார்த்தை மட்டும் திரு நாராயணன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் தேமுதிகவும் ஏற்கனவே போட்டிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 14,000 வாக்காளர்கள் இருப்பாங்க. உங்க கட்சி மாநிலம் முழுக்க எவ்வளவு 40 லட்சம் சேர்த்திருக்கீங்களா? 45 லட்சம் சேர்த்திருக்கீங்க நினைக்கிறேன். அப்படி பார்த்தா ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 17,000 கூட 14,000 வச்சுக்கணும். இது ரெண்டு இதெல்லாம் சேர்த்தா உங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 25,000 வாக்குகள் கிடைக்கும். நீங்களே சொல்லிருக்கீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டிடும். சோ ஒரு 20-25,000 வாக்குகள் உறுதியா பெறுவீங்க உங்க. அதாவது நம்ம போட்டியிட்டால் கண்டிப்பாக போட்டியிட்டால் இல்ல நான் சொல்றேன் கண்டிப்பாக இன்னி வரையிலும் நான் தான் சொன்னேன். முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்று உங்களுடைய தந்தி தொலைக்காட்சியிலே வந்திருக்கு. அதாவது இன்றைய நிலைப்பாடு என்ன என்பதை நான் சொல்லி இருக்கிறேன். போட்டியிடுவோம். அப்படி எங்களுடைய கட்சி அங்கு போட்டியிடும் பட்சத்தில் கண்டிப்பாக இரு திராவிட கட்சிகளும் இந்த தமிழகத்திற்கு செய்திருக்கின்ற மிகப்பெரிய அந்த அநீதிகளை எதிர்த்து மக்கள் உறுதியாக நேர்மையான பணபலம் இல்லாத அதிகார துஷ்பிரயோகம் இல்லாத தேர்தல் நடந்தால் உறுதியாக இரண்டு திராவிட கட்சிகளும் மண்ணை கவ்வும். இதுதான் உண்மை. இது உங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே எதிர்பார்ப்பு தான் திரு கனகராஜ் அவர்களுக்கும். ஆனால் அது நடக்குமான்றது தெரியல. அதான் விறுவிறுப்புறைந்து இருக்கிறது. அதே சமயத்துல ஒரு தயக்கமானது பல கட்சிகள் மத்தியில நம்மால இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் புரிந்து கொள்ள முடிகிறது. 2016 தேர்தல் ரொம்ப தொலைவில் இல்லை. இந்த நிலையில கூட்டணிக்கான ஆப்ஷன்ஸ் சில கட்சிகள் ஓபனாக வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகிய காரணத்தினால் சில கட்சிகள் தயக்கம் காட்டுகின்றன விமர்சனமும் தேர்தல் களத்துல அரசியல் களத்துல இருக்கவே செய்கிறது. எப்படி இருந்தாலும் ஆர்கே நகர் தொகுதி இதுல கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு இவை சொல்லக்கூடிய செய்தி ஒரு புறக்கணிப்பு, ஒரு பெரும்பான்மையான கட்சிகளுடைய புறக்கணிப்பு இவையெல்லாம் பல கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வருகின்றன அரசியல் களத்துல. இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்ற CR சரஸ்வதி அவர்களுக்கும் திரு நாராயணன் அவர்களுக்கும் முனைவர் கோவை சையன் அவர்களுக்கும் திரு கனகராஜ் அவர்களுக்கும் திரு கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.